எதை வேண்டுமானாலும் நகரத்திற்கு போ, நகரத்திற்கு செல், நல்ல மருத்துவமா நகரத்திற்கு போ, நல்ல கல்வி வேண்டுமா நகரத்திற்கு போ. இந்த மொத்த உலகத்திற்கே வாழ்வாதாரத்தை தரக்கூடிய அந்த கிராமம் என்பது வழியில்லாமல் வசிப்பவர்களுடைய இடமாக மாற்றப்பட்டது என்பது ஒரு துயரமான விஷயம். வழிபடுவதற்கு போராட்டம் நடத்தினார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். தந்தை பெரியார் கூட வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆலயத்திற்குள் செல்வது அனைவருக்கும் சமம் என்றார். இன்னொரு பெரும் இயக்கம் நடந்தது இந்தியாவில். அது என்ன என்றால், நூலகத்தில் நுழைவதற்கு அனைவருக்கும் இட வேண்டும் என்ற இயக்கம். எல்லோரும் நூலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை நண்பர்களே. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பிறந்திருந்தால், எளிய மனிதராக இருந்தால், கல்கத்தாவினுடைய தேசிய நூலகத்துக்குள் நுழைந்து புத்தகத்தை எடுத்துவிட முடியாது. ஒரு நண்பருடைய வீட்டுக்கு சென்றிருந்த போது அவருடைய குழந்தையிடம் கேட்டேன், பால் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு. அந்த பையன் சொன்னான், பாக்கெட்லேருந்து வருது அங்கிள் அப்படின்னு. ஒரு பால் எங்கிருந்து வருகிறது என்று கூட பசுவை காணாத சிறுவர்களாக இருக்கிறார்களே என்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. அரிசி எங்கே விளைகிறது என்று தெரியாது. உங்கள் உணவு தட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அது விளைவிடத்தில் பாதிக்கு மேல் பார்த்ததே கிடையாது. சாப்பிடுகிற சோரின் பெயரே தெரியாமல் உனக்கு என்ன அறிவியலினுடைய விஞ்ஞானம், உனக்கு எதுக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றின ஆராய்ச்சி? காந்தி சொல்கிறார், நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, கையில் வாச்சிருக்கோம், மணி என்னன்னு கேட்டால் தோராயமாக மணி சொல்லுவாங்க. துல்லியமாக மணி சொல்வதற்காக தான் தம்பி அந்த வாட்சு. இந்தியர்கள் யாருக்கும் கடிகாரத்தை பயன்படுத்த தெரியாது. நாங்கள் கடிகாரத்தை அல்ல, காலத்தை மனதிலேயே வைத்திருக்கக்கூடியவர்கள். ஐயா என்று பேசும்போது சொன்னார், பிள்ளைகள் கையில் செல்போனை கொடுக்காதீர்கள் என்று. நான் இந்த தலைமுறையின் பக்கம் நின்று பேசுகிறவன். நான் சொல்லுவேன், செல்போனை அல்ல, எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுங்கள், ஆனால் அதில் புத்தகம் படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் செல்போனில் புத்தகம் படிக்க அவனை அனுமதித்தால் செல்போனிலும் படிக்க முடியும் என்று சொன்னால், எந்த தொழில்நுட்பத்தையும் வாசிப்பதற்கான கருவியாக உங்களால் மாற்ற முடியும் என்றால் அந்த பையன் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டான். காலமும் கனவுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நான் உரையாற்றலாம் அப்படின்னு நினைத்தேன். அது என்ன காலமும் கனவுகளும்? யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் எத்தனை கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கினீர்கள்? உங்கள் பள்ளி வயதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பனிடம் நீங்கள் சொன்ன, விரும்பிய, ஆசைப்பட்ட ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா என்ன? சிறுவயதாக இருக்கும்போது ஆசிரியர் கேட்டால் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கலெக்டராக போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன் கேட்டால் அவனிடம் உண்மையை சொல்லுவான், நான் ஓவியனாக போகிறேன், பாட்டு பாடிக்க போகிறேன், சினிமாவில் நடிக்க போகிறேன், எழுத போகிறேன் என்று அவன் மனதினுடைய ஆசைகளை, மனதினுடைய கனவுகளை நண்பனிடம் சொல்லுவான். சொல்வதோடு அந்த நண்பனிடம் பெரும்பாலும் இதுபோல் இரவில் பள்ளி முடிந்து நண்பர்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூடி பேசும்போது அவர்கள் ஒரு சத்தியம் செய்து கொள்வார்கள், வாழ்நாளெல்லாம் நாம் பிரியவே கூடாது, நண்பர்களாகவே இருக்க வேண்டும். சிறு வயதில் அப்படி சத்தியம் செய்து நண்பனிடம் கொடுக்காத ஆணோ பெண்ணோ யாருமே இல்லை. அத்தனை பேருக்கும் வாழ்நாளெல்லாம் நாங்கள் நண்பர்களாக இருப்போம், இந்த நட்பு என்றைக்கும் தொடரும் என்றோம். அப்படி உண்மையில் எத்தனை பேர் வாழ்நாளெல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்கள்? வாழ்க்கை பாதை உங்களை ஒரு பக்கமும் அவர்களை ஒரு பக்கமும் பிரித்திரும். ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தது போய் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று பார்ப்பீர்கள். சிலர் உங்கள் தொடர்பை விட்டு விலகி போய்விடுவார், பின்பு எப்போது சந்திப்பார் என்றே தெரியாது. அப்படி என்றால் நாம் கனவுகளோடு வாழ்க்கையை தொடங்குகிறோம், சில கனவுகளை அடைகிறோம், நிறைய கனவுகளை இழந்து விடுகிறோம். அதற்கு காரணம் நாம் மட்டுமல்ல என்று நமக்கு தெரியும், காலம் அதை அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. காலம் உங்கள் கனவுகளில் சிலவற்றைத்தான் அனுமதிக்கிறது, எல்லா உங்கள் கனவுகளையும் காலம் அனுமதிப்பதில்லை. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு தேசமே கூட நிறைய கனவுகளை கண்டு வருகிறது. எல்லா தேசத்தினுடைய கனவுகளையும் காலம் அனுமதிக்காது. நான் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தவன் என்ற முறையில் புகழ்பெற்ற பெரும்பான்மை நகரங்களை பார்த்திருக்கிறேன். அதில் சில நகரங்கள் தான் இன்றைக்கும் அதே புகழோடு இருக்கிறது. நிறைய நகரங்கள் கடந்த காலத்தினுடைய புகழில் கால்வாசியை மட்டுமே தக்க வைத்திருக்கிறது. ஏன் ஒரு நகரம் தன்னுடைய புகழை இழக்கிறது? மனிதர்கள் புகழை இழப்பது எனக்கு தெரியும். அவர்களிடம் அதிகாரம் இல்லாமல் போய்விடும், பணம் இல்லாமல் போய்விடும், வசதி இல்லாமல் போய்விடும், வாழ்க்கையில் கீழே இறங்கி தொடங்கினால் அவர்களுடைய புகழ் மங்கிவிடும். ஆனால் ஒரு நகரமும் இதே போல கால மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய புகழை இழந்து வருகிறது. புதிய நகரங்கள் அல்லது நகரத்தினுடைய விரிவாக்கம் வரும்போது பெருநகரங்களாக அவை உருவாகி கொண்டே இருக்கு. சென்னைங்கிற ஒரு நகரத்தை நான் என்றும் பாடக்கூடியவன், என்றும் போற்றக்கூடியவன். என் வாழ்வினுடைய எல்லா வெற்றிகளையும் தந்த நகரம் அது எனக்கு. நான் அந்த நகரத்தினுடைய படைப்பாளி என்று எந்த மேடையிலும் சொல்லுவேன். எனக்கு என் சொந்த ஊரை போல சென்னை முக்கியம், அது என்னை வாழ வைத்த ஊர் என்று. அப்படின்னா அந்த ஊர் ஏன் என்னை அல்ல, இத்தனை துறை சேர்ந்த எழுத்தாளர்களை, படைப்பாளர்களை, கனவு கண்டவர்களை, திரைத்துறையை சேர்ந்தவர்களை, அரசியல்வாதிகளை வர வைத்து அந்த நகரம் அழகு பார்த்து அவரவருக்கு அதிகாரத்தை கொடுத்து புகழை கொடுத்து கொண்டாடி இந்த நகரத்தில் நீங்கள் இருங்கள் என்றால்
அந்த நகரத்திற்கு 1000 கைகள் கொண்ட நகரம் அது நண்பர்களே. நீங்கள் எந்த நம்பிக்கையோடும் அங்கே போய் இறங்கினால் அந்த நகரம் உங்களை வரவேற்று உங்களுக்கான இடத்தை தருகிறது என்றால், திறந்த மனதோடு, நெருங்கிய நண்பர்களோடு, உற்ற உறவுகளோடு நீங்கள் அந்த நகரத்தில் ஏதேனும் ஒன்றை தீவிரமாக முயன்றால் வெல்ல முடியும் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. கனவுகளை சாத்தியப்படுத்துவதற்கு ஒரு நகரம் இருக்கிறது. ஏன் ஒரு சின்ன ஊரிலே வாழ்ந்து முடிக்க நமக்கு போதவில்லை? ஏன் ஒரு சின்ன ஊர், சின்ன வீடு, சின்ன வாழ்க்கை போதவில்லை என்றால், நமக்கல்ல, நம் கனவுகளுக்கு அது போதவில்லை. நம் கனவுகளை ஒரு சிறிய கிராமத்திலிருந்து அடைய முடியவில்லை. ஒரு கிராமத்தில் பிறந்தோம் என்ற ஒரு காரணத்திற்காக எல்லாவற்றையும் போராடி பெற வேண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஒரு நல்ல நூலகம் கிடையாது, நல்ல திரையரங்கம் கிடையாது, நல்ல இசை கிடையாது, நல்ல நாடகம் கிடையாது. எதை வேண்டுமானாலும் நகரத்திற்கு போ, நகரத்திற்கு செல். நல்ல மருத்துவமா, நகரத்திற்கு போ. நல்ல கல்வி வேண்டுமா, நகரத்திற்கு போ. கிராமம் என்பது இங்கு புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, இந்த மொத்த உலகத்திற்கே வாழ்வாதாரத்தை தரக்கூடிய அந்த கிராமம் என்பது வழியில்லாமல் வசிப்பவர்களுடைய இடமாக மாற்றப்பட்டது என்பது ஒரு துயரமான விஷயம். ஆனால் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்ற முறையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றுக்காகவும் ஏதேனும் ஒரு இடத்துக்கு போகணும். மதுரைக்கு செல்ல வேண்டும், சென்னைக்கு செல்ல வேண்டும், கல்கட்டாவுக்கு செல்ல வேண்டும், டெல்லிக்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு போட்டி தேர்வை எழுதுகிறீர்கள் என்றால் கூட அந்த தேர்வு நடக்கிற இடத்திற்காக டெல்லிக்குத்தான் போக வேண்டும். அந்த தேர்வு உங்களை தேடி வரவே வராது. நீங்கள் போட்டிக்கு தயாராக இருப்பீர்கள், போட்டியில் வெல்லுகிற வல்லமையும் திறமையும் கூட இருக்கும். ஆனால் டெல்லி புதிது, அதை விட ஹிந்தி உங்களுக்கு தெரியாத மொழி. அப்படி என்றால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் உங்கள் கனவுகளை சாத்தியமாக்குவது எளிதே அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 19ஆம் தேதியை இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு என்ன விசேஷம் என்றால், அதுதான் இந்தியாவினுடைய வாசிப்பு தினம். அன்று இந்தியா முழுவதும் புத்தகம் வாசிப்பதற்காக இந்திய அரசாங்கமே வாசிப்பு தினமாக கொண்டாடுகிறது. இந்த வாசிப்பு தினத்தை இந்தியா முழுவதும் ஒரு வார காலம் வாசிப்பு வாரம் என்று கொண்டாடுவார்கள். நேஷனல் புக் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவினுடைய பெரிய தேசிய புத்தக நிறுவனம் இந்தியா முழுவதும் இதற்காக நிகழ்ச்சிகள் நடத்துகிறது. அது எதற்காக ஜூன் 19ஆம் தேதியை இப்படி ஒரு வாசிப்பு தினமாக தேர்வு செய்தார்கள் என்றால், பணிக்கர் என்ற கேரளாவினுடைய ஒரு நூலகர் மறைந்த தினம் அது. அவரை கொண்டாடுவதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு நூலகரினுடைய நாளை தேசிய வாசிப்பு வாரமாகவே கொண்டாடுகிறது. எத்தனையோ நூலகர்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன பணிக்கருக்கு மட்டும் சிறப்பு என்றால், அவர் ஒரு கிராமத்தில் முதலாக நூலகத்தை தொடங்கி கேரளா முழுவதும் நூலகத்தை ஒரு வாசிப்பு இயக்கமாக மாற்றி வாசித்தால் வளர்வோம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர். அவர் இயக்கத்தினுடைய அடையாள சொல்லை வாசித்தால் வளருவோம் என்பதுதான். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம் என்று வாசிப்பதற்கான ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்கி எல்லா சிறு சிறு ஊர்களிலும் கிளை நூலகங்களை உருவாக்கி அந்த நூலகம் கேரள மக்களால் முன்னெடுக்கப்பட்டு தேசிய அளவில் கவனிக்கப்பட்டு அவருடைய பணிக்கரனுடைய நினைவு நாளை இன்றைக்கு வாசிப்பு வாரமாக கொண்டாடுகிறார்கள், வாசிப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்த பெயர், ஆனால் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு ஆளுமை, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நூலகத்தினுடைய சட்டங்களை உருவாக்கி தந்த ஒரு பெருமகன் தமிழகத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களே. அவர்தான் இந்த நூலகத்தினுடைய தந்தையாக கொண்டாடப்படுகிறார். எஸ்.ஆர். ரங்கநாதன் என்ன செய்தார் என்றால், இந்த மெட்ராஸ், ராஜஸ்தானி என்று சொல்லப்படக்கூடிய 4 மாநிலங்கள் ஒன்றாக இருந்த அந்த காலத்திலேயே பொது நூலக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முன்வந்தவர். கிராமப்புற நூலகங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கூட சாத்தியமில்லாத ஒன்றை அன்றைக்கே செய்தார். மாட்டு வண்டிகளில் புத்தகங்களை ஏற்றி சென்று கிராமம் கிராமமாக நடமாடும் நூலகத்தை உருவாக்கியவர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தான். அந்த அவரை நிறைவேற்றி காட்டியதோடு அவர் சொன்னார், கிராமம் என்று சொன்னால் நூலகம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது. எல்லா கிராமத்திலும் படிப்பவர்களுக்கு தன் அருகிலேயே நூல் கிடைக்க வேண்டும் என்று அதை ஒரு பெரிய பண்பாட்டு இயக்கமாக மாற்றி நூலக விதிகளை உருவாக்கி, நூலகத்திற்கான சட்டங்களை உருவாக்கி, நூலகத்திற்கான பகுப்பு முறைகளை உருவாக்கி இந்தியாவிற்கே நூலக தந்தையாக வழங்குகிறக்கூடியவர் தமிழகத்தைச் சேர்ந்த எஸ்.ஆர். ரங்கநாதன். அவர் என்ன கனவு கண்டார் என்றால், எல்லோருக்கும் நூலகம் வேண்டும் என்று. நான் இந்திய வரலாற்றை ஆழ்ந்து படித்தவன் என்ற முறையில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்ன என்றால், ஆலயங்களில் மக்கள் வழிபடுவதற்கு போராட்டம் நடத்தினார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். தந்தை பெரியார் கூட வைக்கம்
போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆலயத்திற்குள் செல்வது அனைவருக்கும் சமம் என்றார். ஆலய வழிபாடு கூட மதத்துக்கு மதம் மாறுபடக்கூடியது. இன்னொரு பெரும் இயக்கம் நடந்தது இந்தியாவில். அது என்ன என்றால், நூலகத்தில் நுழைவதற்கு அனைவருக்கும் இட வேண்டும் என்ற இயக்கம். எல்லோரும் நூலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை நண்பர்களே. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பிறந்திருந்தால், அதிலும் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தால், எளிய மனிதராக இருந்தால், கல்கத்தாவினுடைய தேசிய நூலகத்துக்குள் நுழைந்து புத்தகத்தை எடுத்துவிட முடியாது. இந்தியாவினுடைய எந்த பெரிய நூலகத்திலும் நீங்கள் பிரபுவாக இல்லாவிட்டால், லண்டனில் ஹானர்ஸ் படிக்காவிட்டால், உயரிய குடும்பத்தைச் சேர்ந்தவராக இல்லாவிட்டால் உங்கள் கைகளுக்கு புத்தகம் வராது. பொது நூலக இயக்கம் என்ற ஒன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்ததான் இந்தியாவினுடைய அரும்பெரும் சாதனைகளில் ஒன்று. எல்லா ஊருக்கும் இலவச நூலகம், அரசு நூலகம், மக்கள் படிக்கக்கூடிய நூலகம். அந்த நூலகம் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து படிக்கும்படி ஒரு பொது நூலக இயக்கத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தி இந்தியா முழுக்க அதை கொண்டு வந்தார்கள் இல்லையா? அந்த இயக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இயக்கம் தானே. பரோடா மன்னர் அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட உடனே தாராளமாக பொருளுதவி செய்தார். செய்ததோடு அவர் என்ன செய்தார் என்றால், மராட்டி மாநிலத்தில் சின்னஞ்சிறு கிராமங்கள் இருந்தால் கூட அங்கே ஒரு நூலகம் அமையுங்கள். அவர்களுக்கு அந்த நூலகம் அமைப்புக்கு முன்னாடி ஒரே ஒரு விதி தான் இருந்தது. நீங்கள் ஊரில் இருந்து 25 ரூபாய் வசூல் பண்ணி கொடுங்கள், மற்ற பணத்தை பரோடா மன்னர் அளிப்பார், உங்கள் கிராமத்திற்கு நூலகம் வந்துவிடும் என்று. இன்று எல்லா இந்திய கிராமங்களிலும் கூட ஓரளவுக்கு நூலகம் இருக்கிறது. பயன்படுத்துபவர்கள் தான் குறைந்து விட்டார்கள். ஆனால் இது நம் போராடி பெற்ற ஒரு உரிமை இல்லையா? கல்வி என்ற ஒன்று நமக்கு கிடைத்த பிறகுதானே நம்முடைய அத்தனை மாற்றங்களும் உருவானது. அதிலும் கூட இந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு பெரும் சிறப்பு. கல்வியை இன்று நேற்று அல்ல, சங்க காலத்திலேயே கல்வியில் சிறந்த பகுதி கொங்கு மண்டலம். மிகச்சிறந்த அறிஞர்கள் இலக்கணம் எழுதிய பகுதி இது. இலக்கியத்திலும் கூட சங்ககால புலவர்கள் வாழ்ந்த மண் இது. கல்வியில் முன்னோடியாக இருந்த ஒரு கொங்கு தேசம் இது. நிறைய பெரிய கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு கூட தமிழகத்தில் வழிகாட்டக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருப்பதெல்லாம் கொங்கு பகுதியில் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கு ஒரு அறிவை, பரவலை, பகுத்தறிவு உருவாக்கத்தை, கல்வி கற்றலை, புத்தகங்களை நேசிப்பதை ஒரு பண்பாட்டாக மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். டென்மார்க்கில் சமீபமாக ஒரு இயக்கம் பரவலாகிக் கொண்டே வருகிறது. 30-40 நாடுகளில் அதை பின்பற்ற தொடங்கிட்டாங்க. அது என்ன இயக்கம் என்றால், ஹியூமன் லைப்ரரி என்று பெயர். ஹியூமன் லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க என்றால், நூலகத்துக்கு சென்று நீங்கள் புத்தகம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு மனிதரை எடுப்பீர்கள். அந்த நூலகத்தில் புத்தகத்தை போலவே பல்வேறு மனிதர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களில் யாரோடு நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ அவரை அழைத்து அவரை வெளியே அழைத்து போய் அவரோடு ஒரு காஃபி குடித்து விட்டு 1 மணி நேரம் பேசுவீர்கள். அப்படின்னா படிக்கப்பட வேண்டிய புத்தகம் யார் என்றால், மனிதன்தான் படிக்க வேண்டிய புத்தகம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். அப்படின்னா என்ன புத்தகம்? அவனிடம் 1000 கதைகள், சொல்லாத ரகசியங்கள், வரலாறு எல்லாமும் இருக்கிறது. மனிதன் பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் இன்னும் எழுதப்படவில்லை. அதனால் இந்த முறை என்ன செய்கிறார்கள் என்றால், புத்தகத்தை அல்ல மனிதர்களை படியுங்கள் என்ற ஒரு இயக்கம் உலகம் பூரா பரவிட்டே இருக்கு. நாம் படிக்க வேண்டிய, படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது புத்தகங்களை மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனையும் தான் தெரிய வேண்டும். எனக்கு அந்த இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே மிக சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் மனிதன் என்ன புத்தகம்? சிலர் கவிதை புத்தகம், சிலர் கதை புத்தகம், சிலர் வரலாற்று புத்தகம், சிலர் கணித புத்தகம், சிலர் புகார் புத்தகம். அவர்களை தொட்டாலே அவர்கள் புகார் தான் சொல்லுவார்கள். வாழ்க்கையை பற்றி அவர்களிடம் இருப்பதெல்லாம் புகார் தான். அப்படி என்றால் மனிதன் ஒரு புத்தகம் தானா என்றால் இல்லை. அவன் யாருக்கு என்ன புத்தகம் என்று தெரியும். அவன் காதலிக்கு கவிதை புத்தகமாக இருப்பான், பிள்ளைக்கு அறிவுரை தரக்கூடிய ஞான புத்தகமாக மாறிவிடுவான், தன்னோடு வேலை பார்ப்பவருக்கு அதிகார புத்தகமாக இருப்பான். அப்படின்னா ஒரே புத்தகம்தான் மனிதன். ஆனால் வாசிப்பவருக்கு தக்க, அருகில் இருப்பவருக்கு தக்க அந்த புத்தகம் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா புத்தகங்களுக்கும் அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் முக்கியம். ஒரு மனிதன் என்ற புத்தகத்திற்கு எத்தனை பக்கங்கள் என்றால் எண்ணிக்கையே இல்லாத பக்கங்கள். அவன் பிறந்தது முதல் அவன் வாழ்ந்து முடிந்த வரை உள்ளது எல்லாம் அவனை பற்றிய ஒரு பெரும் புத்தகம். அந்த புத்தகத்தை முழுமையாக படித்த ஒரே நபர் அவன் மட்டும்தான். இன்னொருவரால் அந்த புத்தகத்தை படிக்கவே முடியாது. அவனோடு உடன் இருக்கக்கூடிய துணைவியாருக்கு அந்த புத்தகத்தில் கால்வாசி புரியும், பெரும்பாதி புரியாது, பெரும்பாதி படிக்க விரும்ப மாட்டார். இதுவேதான் அவனும் அவனோடு இருக்கக்கூடிய இணையரன் பற்றி சில பக்கங்களை தெரிந்திருப்பான், நிறைய பக்கங்களை வெற்று பக்கங்கள் என்று நினைத்திருப்பான். ஆனால் அது வெற்று பக்கங்கள் அல்ல, கண்ணீரால் எழுதப்பட்ட பக்கங்கள்.
அந்த பக்கங்களை பிள்ளைகள் படிப்பார்கள், கணவன் அல்ல. என்றால் ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த புத்தகங்களை எப்படி கையாளுவது, எப்படி படிப்பது? ஒருவரை புத்தகத்தை போல எளிதாக அணுக முடியுமா என்றால் அணுக முடியாத நண்பர்களே. அதனால் தான் புத்தகம் உயர்வானது. எந்த புத்தகமும் உங்கள் கையில் வருவதற்கு மறுக்கவே செய்யாது. எந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி புரட்டினாலும் அது குவித்துக் கொள்ளாது. ஒரு புத்தகத்தில் நீங்கள் என்ன அடிக்கோடிட்டாலும் அந்த புத்தகம் ஒருபோதும் என்னை துன்புறுத்தாதே என்று சொல்லாது. உண்மையில் நீங்கள் புத்தகத்தை மலர செய்கிறீர்கள். ஒரு புத்தகத்தை வாங்கி, புத்தகத்தை படித்து, புத்தகத்தில் அடிக்கோடிட்டு, புத்தகத்தை மனப்பாடம் செய்து, புத்தகத்தினுடைய வரிகளை எல்லாம் உங்கள் சொந்த வரிகளாக மாற்றி உங்கள் மனதிலேயே புத்தகத்திற்கு இன்னொரு இடம் கொடுக்கும் போது புத்தகம் ஒரு பெரும் மலரென மலர்கிறது. அப்படின்னா புத்தகத்தை வாசிக்கவில்லை, இயற்கையாக மாற்றுகிறோம். உண்மையில் புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு பேர் அனுபவம். ஒரு இசை கேட்பதைப் போல, நாடகம் பார்ப்பதைப் போல, திரைப்படம் பார்ப்பதைப் போல, நெருக்கமான நண்பரோடு பேசுவதைப் போல, பெற்றோரிடம் உரையாடுவதைப் போல, ஞானிகள் அருகிலமிருந்து கேட்பதைப் போல, காதலியிடம் பேசுவதைப் போல சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் ஒரு சேர அடைவதற்கு பெயர் தான் புத்தகம், தனித்தனியாக அல்ல. ஒரே புத்தகத்தில் நீங்கள் எத்தனையும் அடைய முடியும். அது உங்களுக்கு விருப்பமும் உங்களுக்கு ஈடுபாடும் இருந்தால் நீங்கள் அடைய முடியும். அப்படி அடைய முடியக்கூடிய புத்தகங்களாக இருக்கக்கூடிய பலரும் வாழ்நாளெல்லாம் வாசிக்கப்படாமலே போய்விடுகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள், நம்மோடு தான் உறவாடினார்கள், நம் வீட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அருமையை நாம் உணரவே இல்லை. காரணம், அவர் நமக்கு தாத்தாவாக, பாட்டியாக, மாமாவாக, சித்தப்பாவாக இருந்தார் என்ற உறவின் காரணமாகவே அவர் பெருமையை அறியவே இல்லை. இன்னொன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தரக்கூடிய பெரிய கொடை என்பது செல்வம் அல்ல, அவன் பெற்ற அனுபவங்கள் தான். ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் போராடி வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்ட அத்தனை அனுபவங்களும் அவனோடு சேர்ந்து மண்ணுக்குள் போய்விடுகிறது. அது எவ்வளவு பெரிய இழப்பு மனித குலத்திற்கு. ஒவ்வொரு மனிதனும் இதுபோல தன் வாழ்நாளெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து போராடி 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 அனுபவங்களை பெற்று வென்று தோற்று எல்லாவற்றையும் உலகிற்குத்தானே கொடுக்கணும், கொடுக்கலையே. அப்படி என்றால் அத்தனை மனிதர்களுடைய அனுபவங்களையும் சேகரித்து பாதுகாத்து ஒரு தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்காவது இருக்கிறது என்றால் அந்த பொறுப்பு தான் எழுத்தாளனுடைய பொறுப்பு. எந்த மொழியில் எந்த எழுத்தாளன் எழுதினாலும் அவன் உங்கள் நினைவுகளினுடைய தூதுவனாக, உங்கள் நினைவுகளை பாதுகாப்பவனாக, இன்னொரு தலைமுறைக்கு உங்கள் நினைவுகளை கொண்டு செல்பவனாக இருக்கிறான் என்பதால் தான் எழுத்தாளனுக்கு பெயர், பெருமை. அதை எழுத்தாளன் ஒரு தியாகத்தை போலவே செய்கிறான். அதற்கு பெரிய கைமாறு இல்லை, அதை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. மாறாக அவன் இந்த ஞானத்தை கொண்டு அடுத்த தலைமுறை இன்னும் வேகமாக வளரும், இன்னும் ஆற்றலோடு வளரும், இன்னும் பெரிய சாதனைகளை செய்யும் என்று நம்புகிறான். அப்படி செய்து காட்டியதை கண் முன்னாடியே பார்க்கிறோம். ஐயா என்று பேசும்போது சொன்னார், பிள்ளைகள் கையில் செல்போனை கொடுக்காதீர்கள் என்று. நான் இந்த தலைமுறையின் பக்கம் நின்று பேசுகிறவன். நான் சொல்லுவேன், செல்போனை அல்ல, எல்லா தொழில்நுட்பத்தையும் கொடுங்கள், ஆனால் அதில் புத்தகம் படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் செல்போனில் புத்தகம் படிக்க அவனை அனுமதித்தால் செல்போனிலும் படிக்க முடியும் என்று சொன்னால், எந்த தொழில்நுட்பத்தையும் வாசிப்பதற்கான கருவியாக உங்களால் மாற்ற முடியும் என்றால் அந்த பையன் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டான். உலகெங்கும் அப்படித்தான் நடக்கிறது நண்பர்களே. புத்தகங்களை அல்ல, கையில் ஒரு மின் கருவியை வைத்துக்கொண்டு ஜப்பானில் ரயில் முழுவதும் கிண்டலில் படிச்சுட்டே போகிறாங்க. புக் படிக்கிறாங்க, ஆடியோ புக் படிக்கிறாங்க, ஆடியோ புக் கேட்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாசிப்போடு தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளுக்குத்தான் நாம் இந்த தொழில்நுட்ப கருவிகளை வெறும் கேளிக்கைக்கான, சினிமாவிற்கான, பொழுதுபோக்கிற்கான, விளையாட்டுக்கான கருவியாக வைத்திருக்கிறோம். உங்கள் செல்போனை போல தான் என் செல்போனும் இருக்கிறது. ஆனால் என் செல்போனுக்குள் நான் 2000 புத்தகங்களை வைத்திருக்கிறேன் என்றால் என் செல்போன் ஒரு நடமாடுகிற நூலகம். உங்கள் செல்போனும் நடமாடுகிற நூலகம் தான். நீங்கள் அந்த நூலகத்தின் காலடி வைக்கவே இல்லை. நீங்கள் இசையை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். தேவையான நேரத்தில் எல்லாம் இசை கேட்கிறீர்கள். சினிமாவை உங்கள் செல்போனில் வச்சுருக்கீங்க. தேவையான நேரத்திலாம் சினிமா பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. ஆனால் இதை போலவே உங்களுக்கு தேவையான புத்தகம், உங்களுக்கு தேவையான உலகத்தினுடைய அத்தனை அறிவும் கூட இலவசமாக இன்று இந்த இணையத்தில் கிடைக்கிறது. அப்படின்னா தலைமுறை இடைவெளி அல்ல, தொழில்நுட்பத்தை நாம் இன்னும் சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. தெரிந்தால் இன்றைய தலைமுறை என்ன செய்யும் என்றால், நம்மை விட தொழில்நுட்பத்தில் வல்லுநர்கள், வேகமானவர்கள், கையாள தெரிந்தவர்கள், அவர்களிடம் இதை நீ என்னிடம் கேட்காதே, உன் கையில் இருப்பதிடமே நீ இந்த புத்தகத்தை படிக்கிறதோடு ஒவ்வொரு முறை நீ புத்தகம் படிக்கும் போதும் உனக்கு இந்த புத்தகம் சார்ந்து என்ன கிடைக்கும் என்ற வெகுமதி புத்தகமே உனக்கு தரும் என்று. அதை அமெரிக்க பள்ளிகளில் தாராளமாக செய்கிறார்கள். நீங்கள் 100 புத்தகம் படித்து விட்டால் ஒரு சான்றிதழ் உண்டு. விளையாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு போட்டியில் வென்றால் சான்றிதழ் தருகிறார்கள், அதற்கு மதிப்பெண் உண்டு தானே.
வாசிப்பில் ஒருவர் 50 புத்தகம் படித்தால் அவருக்கு சான்றிதழ் தர வேண்டும், அது மதிப்பெண்ணாக மாற வேண்டும் இல்லையா? தவறு நம் பக்கம் வைத்துக்கொண்டு அவர்களை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒருவர் பள்ளி முடிக்கும் முன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் 10 வாசிப்பு சான்றிதழை வைத்திருந்தால் உங்களுக்கென்று ஒரு கோட்டா இருக்கிறது, அதில் பொறியியல் மருத்துவ சீட்டு கிடைக்கும் என்றால் யாராவது படிக்காம இருப்பாங்களா என்ன? கட்டாயம் படிப்பார்கள் நண்பர்களே. நம் சமூகமே என்ன நினைக்கிறது என்றால் படிப்பது என்பது வீண் வேலை என்று நினைக்கிறோம். அதையெல்லாம் விட படித்தவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் தவறாக தெரிவதில்லை, படித்தவன் செய்த தவறாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே படித்தவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், படித்தவர்கள் செய்யக்கூடிய சாதுரியமான தவறுகள். அது படித்தவர்கள் மீதான அந்த மரியாதையை குலைத்து விட்டது. 2 தலைமுறைகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே மதிப்புக்குரியவராக இருந்தவர் ஆசிரியர். அந்த ஊரினுடைய ஆசிரியர், அந்த ஊரினுடைய கணக்கு பிள்ளை, அந்த ஊரினுடைய கோயில் பூசாரி, அல்லது அந்த ஊரில் படித்த ஆணோ பெண்ணோ அவர்தான் ஊரின் உயரிய மனிதர். வசதியானவர் அல்ல. படித்தவரை எங்கே கண்டாலும் எல்லா மக்களும் வணங்குவார்கள். நானே பார்த்திருக்கிறேன். பள்ளிக்கூடம் விட்டு ஆசிரியர் போனார், யாராவது வேலை செய்து கொண்டிருந்தவர் கூட வணக்கம் வாத்தியாரே என்று வாத்தியாருக்கு வணக்கம் வைப்பார்கள். அது மாணவர் என்பதற்காக அல்ல, மதிப்புக்குரியவர் ஆசிரியர் என்பதனால். இன்றும் அந்த மரியாதை போய்விடவில்லை. ஆனால் கல்வி வணிகமான சூழலில் ஆசிரியர்கள் தலையிலும் அந்த பெரிய கனம் வைக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் மதிப்பெண்ணுக்காக மட்டுமே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியவர்களாக மாறுகிறாங்க. ஆனால் உண்மையில் வாசிப்பு என்பது இயல்பாக, விளையாட்டை போல, இசையை போல, உங்கள் விருப்பத்தை போல இயல்பாக வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்பர்களே, நூலகம் அல்ல. ஒருவருக்கு வாசிப்பு எங்காவது தொடங்க வேண்டும் என்றால் அவர்கள் பெற்றோர் வழியாக வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அவருக்கு முன்மாதிரி யார் என்றால் நீங்கள் தான் முன்மாதிரி. நீங்கள் படித்து கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து படிப்பார். நீங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தால், நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பிள்ளையும் அப்படித்தான் இருப்பார். திருத்திக் கொள்ள வேண்டியவர்கள் குறைவான சதவீதம் தான் இளையவர்கள், பெரியவர்கள் தான் அதிக சதவீதம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவும் இல்லை, திருத்திக் கொள்ளாதோடு புகார் சொல்லுகிறவர்களாகவும் மாறுகிறாங்க. அப்படி என்றால் உண்மையில் இந்த கல்வியின் மீது, படிப்பின் மீது, புத்தகங்கள் மீது வாசிப்பை உருவாக்க முடியாதா என்றால் நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். நான் பள்ளியில் படித்ததை விட இன்று பல மடங்கு படிப்பவர்கள் பெருகிவிட்டார்கள். அது இல்லை என்று சொல்ல மாட்டேன். சினிமா பார்ப்பவர்களோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கிறார்கள், கிரிக்கெட் பார்ப்பவர்களோடு ஒப்பிட்டால் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் வாசிப்பவர்கள் என்ற எண்ணிக்கையை மட்டும் எடுத்து சொன்னால் நிச்சயம் தலைமுறைக்கு தலைமுறை அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். 5 கோடி பேர் படித்தால் நன்றாக இருக்கும். ஆனால் 500 பேர் தான் படிக்கிற நிலை என்று இருக்கிறது. இது 5000ஆக வளர்ந்திருக்கிறது, 5 லட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 5 கோடி பேரும் படிக்கலாமே என்றால் படிக்கலாம். படிப்பதற்கான தேவையும் அவசியமும் இருக்கிறது. ஒருவர் படிப்பதற்கு முதலாக என் தலைமுறையில் என்ன கேள்வி எழுந்தது என்றால், எதற்காக புத்தகம் படிக்க வேண்டும் என்றால், புத்தகத்தை தவிர வேறு இந்த அறிவை தெரிந்து கொள்வதற்கு வழியே கிடையாது. ஒரு கிராமத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஏதென்ஸ் நகரம் எங்கே இருக்கிறது, கிரேக்கத்தைச் சேர்ந்த சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால் அங்கே சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆசிரியர் சொல்லுவார், நூலகத்துக்கு போ, ஏதென்ஸ் நகரத்தை பற்றிய புத்தகத்தை எடு, கிரேக்க சிந்தனையாளர்களை பற்றிய புத்தகத்தை படி, உனக்கே தெரியும் என்று. அப்படி ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டுதான் நான் டால்ஸ்டாயை, டெஸ்டாவ்ஸ்கியை, சாக்ரட்டிஸை, அரிஸ்டாட்டிலை, உலகினுடைய அத்தனை மேதைகளையும் ஒரு எளிய கிராமத்தின் வேப்ப மரத்தின் அடியில் தான் படித்தேன். அப்போது எனக்கு தோன்றியது, உலகத்திற்கும் எனக்குமான இடைவெளியை இந்த புத்தகங்களை கொண்டு கடந்துவிட முடியும் என்று. ஒரு புத்தகம் போதும் எனக்கான ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கி தந்துவிடும். எங்கோ எப்போதோ எழுதிய கிரேக்கத்தினுடைய ஒரு அறிஞனுடைய சொல்லை ஒரு சின்ன கிராமத்தினுடைய அரசு பள்ளியில் பயின்ற மாணவனுக்கு தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுத்த ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளனுடைய உதவியோடு அவன் மனது செழுமைப்படுகிறது இல்லையா? ஆனால் இன்றைக்கு அந்த தேவையை தொழில்நுட்பம் குறைத்து விட்டது. எல்லாம் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் கிடைப்பதாக மாறிடுச்சு. உண்மையில் அதை நாம் ஒரு சந்தையாக மட்டுமே மாற்றிவிட்டோம். முன்பு ஒரு பொருள் தேவை என்றால் நீங்கள் கடைக்கு செல்வீர்கள், அதுவும் இரவு 9 மணிக்கு பிறகு அந்த கடைகள் இருக்காது. விசேஷ நாட்களில் நீங்கள் உங்களுக்கு உடை வாங்க வேண்டும் என்றாலோ, ஆபரணம் வாங்க வேண்டும் என்றாலோ கூட 9 மணி 10 மணிக்கு அப்புறம் ஒரு நகைக்கடை இருக்காது, ஜவுளி கடை இருக்காது. நீங்கள் காத்திருந்து மறுநாள் 10 மணிக்கு தான் வாங்க வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனில் ஒரு மார்க்கெட்டை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டே இருக்கீங்க. நள்ளிரவு 2 மணிக்கு எழுந்து உணவு ஆர்டர் போடுறீங்க. ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு சந்தையில் வாங்குகிறீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தை மனிதனாக நீங்கள் மாறிட்டே வரேன். நாம் எல்லோரும் நம்மை அறியாமலே வெறும் நுகர்வோளராக மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த நுகர்வு நம்மை என்ன செய்கிறது என்றால் நம் விருப்பமான விஷயங்களை செய்ய மறுக்கிறது.
ஈடுபட மறுக்கிறது, நம்மை செய்ய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், உங்கள் கனவுகளை தடுப்பதற்கான பெரிய ஒரு சதி வேலை என்ன என்றால் உங்கள் முன்னால் விழுந்திருக்கக்கூடிய இந்த நுகர்வோர் உலகம்தான். அது காட்டுகிற ஆசைதான். அந்த ஆசையில் நீங்கள் எத்தனை பொருட்களை தேவையே இல்லாமல் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டை நீங்கள் காலி செய்து பாருங்கள், அப்போது தெரியும் அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் 100,000 பொருட்கள் ஒளிந்திருக்கும். அதில் பாதியை கூட பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனால் வாங்குகிற போது அடையக்கூடிய மகிழ்ச்சிக்காக மட்டுமே நிறைய பொருட்களை வாங்கிடுறோம், பயன்படுத்துவதற்காக அல்ல. இன்னொருவர் வாங்க முடியாதவர், ஆனால் கடன் வாங்கியாவது அதை வாங்கி வைத்துக் கொள்கிறார், பயன்படுத்த மாட்டார். உண்மையில் நாம் எல்லோருடைய கனவுகளுக்கும் நமக்குமான இடைவெளியை ஒரு சந்தை உலகம் தீர்மானிக்கிறது நண்பர்களே. அந்த சந்தை உலகத்திலிருந்து இந்த நிஜ உலகத்திற்கு, நிஜ வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் புத்தகங்களுடைய நோக்கம். இந்த மண்ணில் மகத்தான எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்திற்கு என்றே சிறப்பான படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை நான் வாசித்திருக்கிறேன். அதில் ஒரு மிக முக்கியமான படைப்பாளி பெரியசாமி தூரன் என்று அழைக்கப்படக்கூடிய தூரன் அவர்கள். அவர்தான் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கினார். இன்றைக்கு நாம் பிரிட்டானியாவினுடைய கலைக்களஞ்சியத்திலிருந்து பல்வேறு ஆங்கில கலைக்களஞ்சியங்களை எல்லாம் தமிழில் படிக்கிறோம். ஆனால் பெரியசாமி தூரன் உருவாக்கிய கலைக்களஞ்சியம் தமிழினுடைய மிக முன்னோடியான ஒரு செயல் திட்டம். அதை தமிழ் வளர்ச்சி கழகம்தான் உருவாக்கி காட்டியது. அவர் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். சிறந்த கவிஞர், சிறந்த கதாசிரியர், பாரதியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பெரியசாமி தூரன் கொண்டாடப்பட வேண்டிய இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மிக பெரும் ஆளுமை. அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், அன்னை தந்த ஒளி என்ற அந்த கதையினுடைய தலைப்பு. அன்னை தந்த ஒளி என்றால் அன்னை கொடுத்த வெளிச்சம். யார் அன்னை, யார் பிள்ளை என்றால் அதில் ஒருவன் வருகிறான். அவன் யார் என்றால் ஊருக்கு பொதுவான ஒரு மனிதன். இன்றைக்கு அப்படியானவர்களை எல்லாம் நாம் பார்க்க முடியுமா என்றால் இல்லை. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதேனும் ஒரு கிராமத்துக்கு போனால் ஊரால் வளர்க்கப்படக்கூடிய ஒருவன் இருப்பான். அவனுக்கு சொந்த வீடு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. ஆனால் அவனை ஊரே உணவிட்டு எடுபிடி வேலைகளை செய்ய வைத்து அவனை வளர்த்து ஊரே வைத்திருக்கும். அவன் ஊருக்கு உரியவனாக இருப்பான். ஊர்க்காரர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்வதோடு அவனுக்கு என்னன்னா எல்லோருக்கும் விருப்பமானவராகவும் இருப்பான், எல்லோரும் கோவித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பான். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு பொது மனிதனை இழந்து விட்டோம். உண்மையில் அப்படி எங்கேனும் யாராவது ஒருவர் ஏதேனும் நகரத்திலேயோ கிராமத்திலேயோ இவர் ஊருக்கு பொதுவானவருங்க, இவருக்கு நாங்கள் எல்லாரும் தான் சாப்பாடு போட்டு வளர்க்குறோம்னு சொல்கிறோமா என்ன? வழியற்றவர்களுக்கு, கதியற்றவர்களுக்கு, வாழ முடியாதவர்களுக்கு வேண்டுமானால் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் சந்தோஷமாக எந்த வீட்டுக்கு வேணாலும் வரலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவனை காணவில்லை. அவனை பற்றித்தான் இந்த கதையில் எழுதுகிறார். அப்படி ஒருவன் ஒரு கிராமத்தில் இருக்கிறான். அவனை ஊர்க்காரர்கள் எல்லாம் எந்த வேலை செய்ய சொன்னாலும் அந்த வேலையை போய் செய்வான். அதற்கு ஊதியம் கேட்க மாட்டான். யார் எந்த சுடுசொல் சொன்னாலும் கோவித்துக் கொள்ள மாட்டான். அவன் வளர்ந்து இளைஞனாக இருக்கிறான். இப்போ எல்லோரும் இரவான உடனே என்ன செய்வார்கள் என்றால் அவனை உட்கார வைத்து எல்லோரும் கேலி பேசுவார்கள். என்ன கேலி பேசுறாலும், உனக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பா, உன்னை யார் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிடுவா அப்படி என்று அவனை கேலி செய்வார்கள். அவனுக்கு அந்த கேலியினுடைய பொருள் கூட தெரியாது. நம்ம இப்படியெல்லாம் கேலி செய்கிறாங்களே. அவன் சொல்லுவான், யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாங்களா அப்படின்னு. அப்பா அம்மா இல்லாவிட்டால், குடும்பம் இல்லாவிட்டால், யார் என்று உனக்கு அடையாளம் இல்லாவிட்டால் உன்னை யார் திருமணம் செய்வார், எப்படி அந்த திருமணம் நடக்கும் என்று அவனை எல்லோரும் கேலி செய்யும் போது அவன் சொல்லுவான், நடக்காட்டா என்ன, நான் தான் சாப்பாடு எல்லாரும் வீட்லையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே என்று. அப்போ பரிதாபமாகவும் இருக்கும் அவனை பார்த்து, இவன் மீது இப்படி ஒரு சொந்த குறை கூட தெரியாதவனாக இருக்கிறானே என்று. அவன் ஒரு நாள் கேட்டபோது, உன்னை எங்கிருந்து, உன்னை யார் பெற்றாங்கன்னு கேட்டபோது அவன் சொன்னான், நான் ஒரு புதரடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவன். புதரில் நாய்க்குட்டிகளை, பூனைக்குட்டிகளை எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அப்படி யாரோ என்னை புதரில் போட்டுட்டு போயிட்டாங்க, என்ன இந்த ஊரே வளர்க்குதுன்னு சொன்னான். ஊர்க்காரர்கள், ஐயோ பாவம், இப்படி ஒரு விவரம் தெரியாதவனாக இருக்கிறானே, இவனை கேலி செய்கிறோமே என்று இருக்கிறாங்க. இந்த ஊரில் ஆப்பம் வைக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க போய் ஆப்பம் வித்துட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆப்பம் வைக்க போகும்போதும் அந்த சமையற் பாத்திரங்களை, சமைக்கக்கூடிய அடுப்பை, தேவையான வாளியை எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஆள் வேணும். ஆள் இல்லை. இவர்கள் ஒருவராக சமைக்கக்கூடியார், வேலை பார்க்குறார். கடினமாக உழைக்கக்கூடிய பெண் அவர். ஒரு நாள் அவர் இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது இந்த பையன் வரான். இவனே அந்த வாளியை, அவர்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு ஆப்பம் விற்று முடிக்கும் வரை அருகில் இருந்து கூடயே வேலை செய்கிறான். செஞ்சு முடிக்கும் போது அந்த அம்மா நினைக்கிறாங்க, வேணும்னா அவனுக்கு 2 ஆப்பம் கொடுக்கலான்னு, சாப்பிடுப்பா அப்படின்னா சாப்பிட மாட்டேன். ஏன், எனக்கு வேண்டாம், எனக்கு உனக்கு உதவி செய்கிறதுல தான் சந்தோஷம், அதுக்கு எது கூலியும் வாங்க மாட்டேன், சாப்பாடும் வாங்க மாட்டேன். அந்த அம்மாவுக்கு புரியவில்லை. ஏதேனும் நாம் ஒரு வேலை செய்தால் அந்த வேலைக்கு ஊதியம் தரணும், அல்லது உணவு தரணும், அல்லாவிட்டால் அங்கீகாரம் கேட்போம், இல்லாவிட்டால் நாள்பட்டு
1 மாதம் வேலை செஞ்சுட்டேன், 2 மாதம் வேலை செஞ்சுட்டு சேர்த்து கொடுன்னு கேட்போம். இவன் என்ன எதுவுமே வேணாங்கிறானேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இவனை வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாதோ என்று அந்த அம்மா தயங்குறாங்க. ஆனால் நாள் தவறாம சரியாக வருகிறான். அந்த அம்மா வீட்டுக்கு இருக்கான். ஆனால் அவனிடம் ஒரு பழக்கம், அந்த அம்மா தனியாக வசிப்பதனால் வீட்டுக்குள் போகவே மாட்டான். வாசல்லே நின்று குரல் கொடுப்பான். அந்த அம்மா தரக்கூடிய பாத்திரங்களை எடுத்துட்டு போவான். கூடையே ஒரு வளர்ப்பு நாய் செல்வதை போலவே போவான். போய் அந்த அம்மா வேலை முடிக்கிற வரைக்கும் கூட இருந்து பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவான். அந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. துணையே இல்லாமல் இருக்கக்கூடிய எனக்கு யார் இவன், எதற்காக இப்படி உதவி செய்கிறான்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய எல்லா உதவிக்கு பின்னாலும் ஏதேனும் காரணம் இருக்கும் என்பார்களே, அப்படி ஒரு காரணத்தை இவனை பார்த்து கண்டுபிடிக்க முடியவே இல்லையே. இவன் எதுக்காக என் மீது அன்பு காட்டுகிறான், எனக்கு உதவி செய்கிறான்? ஒருவேளை இவனுக்கு ஏதேனும் கடந்த கால வாழ்க்கையில் இப்படி ஒரு அக்காவோ அம்மாவோ அத்தையோ இருந்திருப்பார்களா என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையும் இல்லை அவனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ஊரில் எல்லோரும் எனக்கு உணவிட்டு வளர்க்கிறார்கள், ஊரில் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் உதவி என்றால் நான் தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஒரு மனிதனை இன்றைக்கு பார்க்கவே முடியாது. ஆனால் அப்போ அந்த மனிதன் அப்படி நடந்து கொள்வதோடு என்ன செய்யறான்னா, ஒரு முறை கூட ஒரு ஆப்பத்தை கூட அந்த அம்மா கொடுப்பதை சாப்பிட மாட்டான். ஒரு நாள் அந்த அம்மா உடல்நலம் இல்லாமல் போகிறார், வேலைக்கு போக முடியல. காலையில் வாசலில் நின்று கூப்பிட்றான், வரமாட்டேங்கிறாங்க. தயங்கி தயங்கி அந்த வீட்டிற்குள் நுழைகிறான். நுழையும் போது அந்த அம்மாட்ட கேட்குறான், நான் உள்ளே வந்தால் என்னை திட்டுவீங்களா அப்படின்னு. திட்ட மாட்டேன் தம்பி, நீ என்னுடைய வீட்டு பிள்ளை மாதிரி தானே, இத்தனை நாள் எனக்கு கூட இருந்தால உடம்பு முடியலப்பா அப்படின்னோடனே சொல்கிறான், நான் வேணா இன்னைக்கு இந்த மாவு அரைக்கட்டுமா, நான் வேணுமா அந்த கல்லை எடுத்துகிட்டு போட்டுமா, எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் பழகிட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன்னே அந்த அம்மா ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து அவனை செய்ய வைத்து, உடல் நலமில்லாத நாளிலும் கூட அவன் உதவியை கொண்டு என்னை ஒரு அங்கே கூடி போய் உட்கார மட்டும் வச்சிரு, மிச்சதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறார். அன்றைக்கு அவனே ஆப்பம் தயாரித்து அவனே ஆப்பம் சுட்டு விற்று அந்த காசை முழுவதும் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடலாம். அப்பவும் சாப்பிடல. இந்த அம்மாவிற்கு இவன் இந்த நன்றியை எப்படி தீர்ப்பது? ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடியே என்ன என்றால், ஒருவர் நன்றி வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரை நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாது, அந்த நன்றியை எப்படி தீர்ப்பது என்று தெரியாது. ஆனால் அதிலும் பெண்ணாக இருந்து இப்படி ஒருவர் ஓடி ஓடி உதவி செய்கிறார் என்றால் மனம் நிறைய நன்றி செய்ய வேண்டும் என்று இருப்பார்கள். என்ன கொடுப்பது என்று தான் தெரியல. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, டேய் ஒரு நாள் ஒரு பொழுது என் வீட்டில் சாப்பிட்றேன், அது மட்டும் எனக்கு போதுண்டான்னா சாப்பிட மாட்டான். கோவித்து கொண்டே இருக்கிறான். உடல் நலம் இல்லாத போதும் உழைத்து பிழைக்க வேண்டிய நெருக்கடி நிறைய பேருக்கு இன்றும் இருக்கிறது, அன்றும் இருந்தது. அதிலும் தனித்து வாழக்கூடிய பெண்களுக்கு இது தீராத பிரச்சனை. இந்த அம்மா அப்படியே இருந்தவர்களுக்கு ஒரு நாள் ரொம்ப முடியாமல் போயிடுது. முடியாமல் போனால் மருத்துவர் வருகிறார், பார்க்கிறார். அது கூட இவன் தான் அழைச்சிட்டு வரான். அவர் சொல்லுகிறார், இந்த அம்மா ஓடி ஓடி உழைச்சி தேஞ்சிட்டாங்க, போதும், கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த அம்மா கதை முடிஞ்சு போயிடும், அதனால் இவங்களை அப்படியே வச்சுருங்கன்னு. அன்றாடம் வருவான், வெளியே நிற்பான், பார்ப்பான், கண்ணீர் விடுவான், போயிடுவான். ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, டே இன்னைக்கு நான் சொல்கிறத அப்படி கேட்கணும், வீட்டுக்குள்ளே அடுப்பத்தை வைடாங்கிறாங்க, பற்ற வைக்கிறான். வீட்டுக்குள்ளே மாவை ரெடி பண்ணுறாங்கிறாங்க, ரெடி பண்ணுறான். வீட்டில் ஆப்பம் சொல்கிறா அப்படிங்கிறாங்க, சொல்கிறான். சொட்டா இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதை சாப்பிட்றா இப்போ என் முன்னாடி உட்காந்து அப்படின்னு. வேணாமா அப்படின்னா, நான் சொல்கிறேன் சாப்பிட்றா அப்படிங்கிறான். சாப்பிட்றான். அன்னைக்கு முதல் முறையாக சாப்பிடுகிறான். சாப்பிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சொல்கிறது, என் காலத்துக்குள்ளே நான் இதைத்தான் பார்க்கணும்னு நினச்சேன், வேறு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு 2 ஆப்பங்களை கொடுத்து அதை என் கண் முன்னால் அவன் சாப்பிட்டால் கூட எனக்கு நன்றி செய்த உணவு வந்துடும். சாப்பிட்றான். சாப்பிட முடிக்கும்போது அந்த அம்மா சொல்கிறா, தம்பி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும், இனிமே என் வாழ்க்கை நீடிக்காது, நான் நாளைக்கோ நாளை மறுநாளோ செத்தாலும் செத்து போயிடுவேன், கவலைப்படாதரா. இந்த வீட்டில் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பணம் புதைச்சி வச்சுருக்கேன், இத்தனை வருஷமாக உழைச்சி 2000 ரூபா இருக்குது, இந்த 2000 உனக்கு தான், இதை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோடாங்கிறாங்க. இந்த கதை 100 வருடங்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய கதை. இதே கொங்கு மண்டலத்தில் 2000ங்கிறது அன்றைக்கி எவ்வளோ பெரிய பணம் யோசிச்சுக்கோங்க. வாழ்நாளெல்லாம் தேடிய செல்வம் அது. இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு வேணாமா அந்த பணம், நீயே வச்சுக்கோ, நீயே இல்லாத போது எனக்கு அந்த பணம் எதுக்கு? இல்லைடா, இதற்காக நிறைய பேர் சுற்றுகிறார்கள், நான் இல்லாத நேரத்தில் திருட பார்த்துருக்காங்க, ரகசியமாக நான் என் உழைப்பை புதைத்து வச்சிருக்கேன், உனக்கு தான் பணம் வச்சுக்கோங்கிறாங்க. அவன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் எல்லோரிடமும் சொல்லுகிறான், எனக்கு அந்த அம்மா 2000 கொடுத்துச்சு. ஊரே நினைக்கிறது இவனை எப்படி ஏமாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் பேசி மகிழ்ச்சி பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த காசை பறிக்கிறது என்று ஊரே திட்டமிடுகிறது. இவன் மட்டும் நேராக கோயிலுக்கு போகிறான். அந்த அம்மா இறந்துடுறாங்க. கோவில் பூசாரியிடம் கேட்குறான், அந்த அம்மா மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும்னு கேட்குறான்.
அந்த பூசாரி சொல்கிறார், ஒருவர் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கோவிலுக்கு ஏதேனும் திருப்பணிகள் செய்தால், கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தால், கோவிலுக்கு ஆலய வழிபாட்டிற்கு உதவி செய்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் உதவி செஞ்சா எனக்கு கிடைக்குமா அந்த அம்மாவுக்கு கிடைக்குமான்னு கேட்குறான். நீ உதவி செய்தால் உனக்குத்தான் கிடைக்கும், அந்த அம்மாவுக்கு கிடைக்காது. இல்லை, அந்த அம்மா கொடுத்த 2000 இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்து அதில் கோவிலில் விளக்கு போட்டு கோவிலுக்கு எல்லா காரியங்களும் செய்தால் அந்த அம்மாவுக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா? அந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். உடனடியாக அந்த கோவிலுக்கு 2000 தூக்கி கொடுத்துட்டு அம்மா பேரில் விளக்கு ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் விளக்கு ஏற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாரும் இவனை போட்டு அடித்து கேட்குறாங்க, எங்கடா காசை வச்ச அப்படின்னு. காசை கோயிலில் கொடுத்துட்டேன்னா ஒருவரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இவனை தாக்கி இவனிடம் இருந்த பொருளை பறிக்கும் போது இவன் சொல்லுகிறான், என்ன வேணா அடிச்சு கொள்ளுங்க, ஆனால் அந்த அம்மா மோட்சத்துக்கு போகிறது உறுதி, அந்த அம்மா மோட்சத்துக்கு போகட்டும் சொல்கிறான். அன்னை கொடுத்த ஒளி அங்கே எரிந்து கொண்டிருந்ததுங்கன்னு அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு அழகான கதை பாருங்க. ஒரு பெரியசாமி தூரன் எவ்வளவு சிறந்த எழுத்தாளர் என்றால், இந்த மண்ணில் அது போன்ற பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் இந்த கதையில் வரக்கூடியது போல ஒரு ஊருக்கு பொதுவான ஒருவன் வாழ்ந்திருக்கிறான். யாராவது ஒருவர் உங்களுடைய நெஞ்சில் கையை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் அப்படி நடந்து கொள்வேனா என்றால் குறைவானவர்கள் தான் கையை உயர்த்த முடியும். பெரும்பான்மையானவர்கள் அந்த பணம் கிடைச்சுன்னா நான் ஊரை விட்டே ஓடிடுவேன். இன்னொன்று, அப்படி ஒரு பணம் அந்த அம்மாவிடம் இருக்கிறது என்றால் முன்னாடியே அந்த அம்மாவை கவுத்தி அந்த பணத்தை எடுக்கிறது எப்படின்னு தானே யோசிப்போம் என்று. ஏன் ஒரு இலக்கியமோ கதையோ கட்டுரையோ ஒரு வாழ்விற்கு தேவை இருக்கிறது என்றால், இப்படியானவர்கள் எல்லாம் உங்கள் முன்னால் இதே ஊரில் இதே கொங்கு மண்டலத்தில் உங்கள் பக்கத்தில் தான் வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல கதை. இந்த கதை எழுதியதற்காக என்னை கொண்டாடுங்கள் என்பதற்காக தூரன் இதை எழுதவில்லை. என் மண்ணில் என் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். இந்த உலகம் வேண்டுமானால் 1000 புகார்களை சொல்லும். மனுஷன் மோசமாயிட்டான், கெட்டு போயிட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான். இல்லை, அப்படியானவர்களுக்கு நடிகில் இப்படியானவர்களும் வசிக்கிறார்கள். இந்த கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தில் இப்படி ஒரு பெண் இருக்கிறாள், இப்படி ஒரு இளைஞன் இருக்கிறான், அந்த இளைஞன் இவ்வளவு மாசற்ற மனதோடு இருக்கிறான் என்று ஒரு கதையை, ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அந்த கதை, அந்த வெளிச்சம், அன்னை தந்த வெளிச்சம் கொங்கு மண்டலத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே சொந்தமானது. உயர்த்தி பிடிக்க வேண்டியது நம் கடமை இல்லையா? நாம் தானே இது போன்ற ஒரு கதையை, இது போன்ற ஒரு தலைமுறையை சொல்லணும். இதை ஒரு கதையை கேட்கும் போது, சொல்லும் போது, இந்த கதையை நான் எப்போதோ படிக்கிறேன், ஆனால் என் மனதில் அந்த காட்சி இருக்கிறது. ஒரு அம்மா எப்படியாவது நன்றி கடனை தீர்த்து விடணுங்கிறதுக்காக போராடிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனால் உண்மையில் நாம் நிஜ வாழ்க்கையில் என்ன இருக்கிறோம்? நன்றி உணர்வே ஏற்றவர்களாக மாறிட்டோம். அல்லாதோடு அந்த நன்றி உணர்வை வேண்டாம் என்று நினைப்பவர்களாகவும் மாறிட்டோம். மாறாக யாராவது ஒருவர் நன்றி உணர்வோடு, விசுவாசத்தோடு, ஆழ்ந்த நம்பிக்கையோடு, பற்றுதலோடு இருப்பார்கள் என்றால் அவர்களை பரிகசிக்கவும் தொடங்கிவிட்டோம். நண்பர்களே, முட்டாள்தனமாக வாழாதே என்று. சாதுரியத்தோடு வாழ்வது அல்ல வாழ்க்கை. விட்டு கொடுப்பது, அன்பு செலுத்துவது, பரஸ்பரம் புரிந்து கொள்வது, இன்னொருவருக்கு உதவி செய்வது என்று. இந்த மண்ணினுடைய கதையை இப்படி எழுதிய ஒரு படைப்பாளி அல்ல, நிறைய இருக்கிறார்கள். தூரனை சொன்னேன் என்றால் இந்த மண்ணின் இன்னொரு படைப்பாளியும் சொல்லுவேன். அவர் மகத்தான நாவலாசிரியர் ஆர் சண்முக சுந்தரம். ஆர் சண்முக சுந்தரம் நாகம்மாள் என்ற ஒரு கதையை எழுதியிருக்கிறார். நீங்கள் இந்த கொங்கு பிரதேசத்தின் எந்த ஊரில் வசித்தாலும் உங்கள் ஊர் 100 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாகம்மாவைத்தான் படிக்க வேண்டும். நாகம்மாவில் தான் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய அசலான பாஷை, அசலான மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்வினுடைய எல்லா துயரங்களும் இருக்கு. இந்த நாகம்மாள் யார் என்றால், நாகம்மாளுக்கு ஒரு சிறப்பு, ஆணை பார்த்து பயப்படுகிறவர்கள், ஆணை கண் பார்த்து பேசக்கூடிய பெண், தைரியமானவர், எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர். சின்னப்பன் என்று ஒருவர் இருக்கிறார், ராமாயி என்று ஒரு அவருக்கு மனைவி. இவர்களுடைய அண்ணி தான் அந்த நாகம்மாள். இந்த நாகம்மாளுக்கு என்ன அப்படின்னா, கணவன் இறந்து போயிட்டார், சொத்துக்களை எல்லாம் பராமரித்து கொண்டு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த ஊரில் பிடிக்காத ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தான் அந்த ஊரின் மணியக்காரர். அவருக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி என்னப்பா ஒன்னாவே வாழ்றாங்க, ஒன்னாவே இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிகளை எப்படியாவது பிரித்து விட்டுறணும்ப்பான்னு நினைக்கிறார். எவ்வளவு நல்ல மனது பாருங்க. அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வது என்பது அவருக்கு பிடித்தமில்லாததால் அந்த குடும்பத்தில் பிளவு ஏற்படுத்தி சொத்தை பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நாகம்மாளுக்கு அந்த ஆசையை உண்டாக்கி நாகம்மாளை வைத்தே அந்த வீட்டினுடைய சொத்தை பிரிக்க பார்க்குறாங்க. அந்த அம்மா ஒரு நாள் போய் தன்னுடைய கணவருடைய தம்பியை பார்த்து கேட்குறாங்க, என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துருப்பா அப்படின்னு. அவருக்கு இந்த அண்ணியை பற்றி ஒரு நினைவு இருக்கிறது.
இவருக்கு திருமணமாகவில்லை, அண்ணனுக்கு திருமணமாகி வந்த அண்ணி தாயை போல இவர் மீது பரிவு காட்டுகிறார், குளிக்க வைக்கிறார், உடலை தேய்த்து விடுகிறார். ஒவ்வொரு முறையும் இவர் மீது அக்கறை கொண்டு சொந்த சகோதரனை நடத்துவதை போல நடத்திய அண்ணி இன்னைக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு என் பாதி தனி ஓம் பாகம் தனின்னு சொல்றாங்களே. அப்படி பிரித்து கொடுத்தால் யாராவது அவங்கள ஏமாத்திடுவாங்களே. அவர்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை நம்ம தானே வளர்க்குறோம் அப்படின்னு அவன் பிரித்து தரமாட்டேங்கிறான். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பிடித்த கதாபாத்திரம் அந்த நாகம்மாள் அல்ல, ராமாயி என்று வரக்கூடிய அந்த சின்னப்பனுடைய மனைவி தான் எனக்கு மிக பிடித்தமானவன். ஏன்னா அந்த அம்மா இந்த நாகம்மாளுக்கும் அந்த சின்னப்பனுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு யார் பக்கம் பேசன்னு தெரியல. அந்த நாவலில் ரொம்ப அழகாக சண்முக சுந்தரம் எழுதியிருக்கிறார். பக்கத்து 2 வீடு தள்ளி இந்த ராமாயிக்கு ஒரு தோழியாக ஒரு பெண் இருக்கிறார். அவளோடு பேச வேண்டும் என்றால் அவங்க வீட்டுக்கு போய் பேச முடியாது. பின்னாடி இருக்கக்கூடிய சுவருக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அந்த அம்மாவும் வந்து சுவருக்கு பக்கத்தில் நிற்கும். 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் வீட்டு கதைகளை பேசிக்கொள்ளலாம். உண்மையில் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விடவும் அதை பேச யாரும் இல்லை என்பதுதான் துயரம். ஒரு சுவர், அந்த சுவருக்கு அந்த பக்கம் ஒரு அம்மா, இந்த பக்கம் ஒரு அம்மா, 2 அம்மாக்களும் ஒரு 10 நிமிட இடைவெளிக்குள் அவர்கள் வாழ்வினுடைய அத்தனை கஷ்டங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கொள்ளும் போதெல்லாம் அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, கணவர் எப்படி இருக்கிறார், கஷ்டம் என்ன இருக்குங்கிறதை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு ஆறுதலும் கிடையாது, பேசுவதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆறுதலை. அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்த நாகம்மா பிரிப்பதற்காக என்ன எல்லாம் செய்கிறார்னு எழுதுறாங்க. ஒரு தேசம் பிரிக்கப்பட்ட கதை நமக்கு தெரியும். இந்தியா 2 துண்டாக்கப்பட்டது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த கதை தெரியும். அந்த ரெட் கிளிஃப் என்ற ஒரு வெள்ளைக்காரன் வெறும் 55,000 ரூபாய் சம்பளத்திற்காக 2000 வருட இந்தியாவை ஒரு துண்டாக்கிய கதைதான் இந்திய பிரிவினுடைய கதை. 4 மாதங்களில் இந்தியா 2 துண்டானது தான் இந்திய வரலாறு. அவருக்கு இந்தியா தெரியாது. அதற்கு முன்னால் இந்தியாவிற்கு வந்தவரும் கிடையாது. இந்தியாவின் எந்த மாநிலம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாத ரெட் கிளிஃப் தான் இந்தியாவை பிரித்தார். ஒரு தேசத்தை, அந்த மண்ணை சேராத ஒருவர் பிரித்த வரலாறு இந்தியாவிற்குத்தான் உண்டு நண்பர்களே. இந்தியா தான் அப்படி துண்டாடப்பட்டது. ஆனால் ஒரு தேசம் பிரிந்தால் தேசத்தினுடைய பிரிவினையின் காரணமாக ஏராளமான மரணம், ஏராளமான கலவரம், 1000 அல்ல லட்சக்கணக்கான பேர் மடிந்த துயர வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் குடும்பம் பிரிந்த வரலாறு தான் எழுதப்படவே இல்லை. ஒரு குடும்பம் பிரிந்த போது அந்த குடும்பத்தில் என்ன எல்லாம் பிரித்து கொள்ளப்பட்டார்கள். பொருளை பிரித்திருப்பார்கள், சொத்தை பிரித்திருப்பார்கள், ஆனால் நினைவுகளை எப்படி பிரித்து கொண்டார்கள்? ஒரு குடும்பத்தினுடைய நல் நினைவுகளை அண்ணன் எவ்வளவு, தம்பி எவ்வளவு, அக்கா எவ்வளவு, தங்கை எவ்வளவு என்று எப்படி பிரித்து கொண்டார்கள்? மறைந்த தாயினுடைய ஆசைகளை பிள்ளைகள் எப்படி பிரித்து கொண்டார்கள்? மறைந்த தகப்பனுடைய கனவுகளை பிள்ளைகள் எப்படி பிரித்து கொண்டார்கள்? ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் ஒரு தேசம் பிளவுபடுவதை விட, பிரிவுபடுவதை விட, ஒரு குடும்பம் பிரிவுபடுவதை அதிக அக்கறையோடும் அன்போடும் ஆதுரியத்தோடும் நெருக்கத்தோடும் பாசத்தோடும் நாம் அருகிலிருந்து பார்க்கவும் கேட்கவும் பகிரவும் வேண்டும் என்பதை இலக்கியம்தான் அதை பதிவு செய்திருக்கிறது. வேற எங்கேயாவது ஏதாவது உங்க உயிரில் எப்படி பிரிச்சீங்கன்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? என்ன, இல்லையே. ஆனால் இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த மொழியில் எழுதப்பட்ட சிறந்த கதையாக இருந்தாலும் அது குடும்பம் பாகம் பிரிக்கப்படும் போது என்ன துயரங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நேரடியாக உண்மையாக எழுதியிருக்கு. இங்கே சண்முக சுந்தரம் அப்படி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். குஜராத்தியில் அப்படி ஒரு நாவல் வழியாக இருக்கு. இந்த பக்கம் ஒரிசாவில் காளிச்சரண் பானர்கி என்று வரக்கூடியவர், அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கார். அதுவும் சகோதரர்கள் தங்களுக்குள் பிரிவினான கதை தான். அந்த ஒரிசா நாவலில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன பழக்கம் என்றால், ஊரில் யாருக்கு சண்டை வந்தாலும் இவர் போய் அவங்க காலை பிடிச்சிக்கிடுவார். ஐயா அடிச்சுக்கிடாதீங்க ஐயா, நம்ம ஊர்க்காரங்களா இருந்துட்டு நீங்கள் சண்டை போடுறீங்களே, சண்டை போடக்கூடாது என்று தடுப்பார். ஊரில் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இவர் போய் நிற்பார். என்னன்னா நம்ம ஊர்க்காரங்க இப்படி செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு. கடைசியில் அவர் வீட்டிலேயே பிரச்சனை வருகிறது. அவர் தம்பியே சொத்தை பிரித்து கொடு என்கிறான். ஊரே சொல்லுது, என்னப்பா எல்லாரும் பிரச்சனைக்கும் வருவான், இன்னைக்கு அவன் பிரச்சனைக்கே வந்துருச்சுன்னு அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், தம்பி உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எடுத்துட்டு மிச்சத்தை அண்ணனுக்கு கொடுறார். தம்பிக்கு அது போதவில்லை, இல்லை பிரித்து கொடுக்கும், நாளைக்கு பிரச்சனை வந்துடும், நீ பிரித்து கொடு என்று கேட்கிறான். பிரித்து கொடுக்கிறார்கள். பிரித்து கொடுக்கும் போது சமபங்காக எந்த குடும்பத்திலும் பிரித்ததாக வரலாறே கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் நிறையவும் ஒரு பக்கம் குறையவும் இருக்கும். என்ன நிறை என்ன குறை என்று மாறி மாறி வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கதை இவர்களோடு முடியாது, தலைமுறைக்கும் தொடரும். எங்கள் தாத்தாவை ஏமாத்திட்டாங்க, எங்கள் அப்பாவை ஏமாத்திட்டாங்க, எங்கள் மாமாவை ஏமாத்திட்டாங்க என்று தலைமுறையாக சொல்லுவார்கள். குடும்பம் பிரிக்கப்பட்டதன் பின்னால் பொருட்கள் பிரிக்கப்பட்டது, வசதி பிரிக்கப்பட்டது, வீடு பிரிக்கப்பட்டது, நகை பிரிக்கப்பட்டதை எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு கதையை
அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தினுடைய பெண்ணை, அந்த பெண் அடைந்த துயரத்தை எல்லாம் இருக்காங்க. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி சண்டையை உண்டாக்கி அந்த சின்னப்பனிடமிருந்து இடத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த சின்னப்பனுக்கு மனதில் ஒரு காட்சி இருக்கிறது. இது என் அன்னையை போன்ற பெண் இல்லையா இவங்க, அம்மா ஏன் என்கிட்ட பிரிக்கணும்னு கேட்குறாங்க. அப்படிதான் அவருக்கு மனதில் இருக்கு. இந்த சண்டை போடுகிற நாகம்மாவுக்கே மனதில் ஒரு காட்சி வருகிறது. நான் கணவனை இழந்த அன்று எனக்கு கோடி துணி கொண்டு வந்து கொடுத்தவன் இல்லையா நான் பிரிப்பவன் என்று. யாரோட யார் சண்டை போடுறாங்க? நீங்கள் சண்டை போடுகிற நேரத்தில் எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் நினைவில் எதிரிகள் அல்ல. ஒரே வீட்டில் ஒன்றாக உண்டு வளர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு பிள்ளைகளை வளர்த்து எல்லா சந்தோஷங்களையும் பார்த்து மகிழ்ந்தவர்கள் என்றால் சண்டையிடுகிற நேரத்தில் மட்டும் எப்படி அவருங்க எதிரியாயிருவார்? அந்த நினைவுகள் வராமல் போயிருமா என்ன? வரத்தான் செய்யும், மறைத்துக் கொள்வார்கள். அதை அப்படியே சண்முக சுந்தரம் எழுதுகிறார். இது ஆணினுடைய கதையை எழுதினார் என்றால், இதே மண்ணினுடைய பெண்ணின் கதையை எழுதினார் என்றால், இதே மண்ணினுடைய ஆணின் கதையையும் சண்முக சுந்தரம் எழுதினார். சின்ன புத்தகம்தான், நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். சட்டி சுட்டது என்ற ஒரு புத்தகம். தலைப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கையே அவர் என்ன சொல்கிறார் என்று. இந்த சட்டி சுட்டது என்ற ஒரு நாவல் சண்முக சுந்தரத்தினுடைய மகத்தான நாவல்களில் ஒன்று. அந்த நாவல் பெரிய பண்ணாடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விவசாயினுடைய கதையை சொல்லுகிறது. அந்த விவசாயி தன் பிள்ளைகளை ஆசையாக வளர்க்கிறார், எல்லா உதவியும் செய்கிறார், திருமணம் செய்து வைக்கிறார், பெரியவர்களாகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் பிடிக்காமல் போனவர் யார் என்றால் பெரிய பண்ணாடி தான். இவரை வச்சுக்கிடக்கூடாது, இவரை வீட்டில் இருக்க விடக்கூடாது, இவர் எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இருக்கிறார் என்று அவரைத்தான் துரத்துகிறார்கள். அப்போ கூட பாருங்க, அவர் தன் பிள்ளைகள் மீது கோவப்படலை. நான் தோட்டத்திலேயே போய் வாழ்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு தோட்டத்துக்கே போய் தன் மகளை அழைத்து கொண்டு தோட்டத்திலேயே வாழுகிறார். நிலத்தை நேசிப்பவர்களுக்கு வீடு என்பது நிலம்தான். நிலத்திலேயே தான் வாழணும்னு நினைப்பாங்க, நிலத்திலேயே உயிர் விட வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அப்படி இவர் போய் அங்கே வசிக்கிறார். அந்த நாவலில் நல்ல ஒரு காட்சி, அழகான காட்சியை எழுதியிருக்காரு. என்னன்னா, இந்த ஊரில் பலசரக்கு கடை வைத்திருக்கக்கூடிய இவருக்கு நெருக்கமான ஒருவர் என்ன செய்வார் என்றால், ஐயா இங்கே போய் நிலத்தில் குடியிருக்க போகிறார் என்றால் எல்லா பொருட்களையும் புது வீட்டிற்கு கொண்டு போய் கொடுப்போம் இல்லை, கிரக பிரவேசத்துக்கு, அதுபோல் இந்த பலசரக்கு கடைக்காரன் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இது ஏன் செய்முறையாக இருக்கட்டும் ஐயா, நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் உங்களால் வாழ்ந்த ஒருவன் என்று சொல்லுறான். அப்படின்னா நேசிப்பவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், வீட்டிற்குள் தான் இல்லை. தொலைவில் இருக்கிறார்கள், கூப்பிட்டால் வருவார்கள், நேசிப்பார்கள், உதவி செய்வார்கள், ஆனால் பக்கத்தில் இல்லை. அவர் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அவர் எல்லா கடந்த கால விஷயங்களையும் யார் மீதும் குற்றம் சொல்லாமல் இருக்கிற மகளை எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று மட்டுமே நினைச்சிட்டே இருக்கார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெற்றோர்களுக்கு, அதிலும் பெண்ணை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சொல்ல முடியாத கவலை என்ன என்றால், திருமணமும் வேண்டாங்கிறா, எப்படி திருமணம் பண்ணுவதுன்னு நமக்கு தெரியல, இந்த பெண்ணை என்ன செய்வது என்று உலகத்தில் பாதி தகப்பன்கள் கவலைப்பட்டே இருக்காங்க. அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள், வீட்டிற்குள்ளாகவே பேசிட்டே இருக்காங்க. இன்றுதான் காலையில் சொன்னேன், உலக யுத்தம் தொடங்கியது என்பது நமக்கு தெரியும், எதன் காரணம் என்று தெரியும், எப்படி நடந்தது என்று தெரியும். ஆனால் வீட்டிற்குள் நடக்கிற யுத்தம் எப்போது தொடங்கியது, யாரால் தொடங்கியது, எப்போது முடியும் என்று தெரியவே தெரியாது. உலகெங்கிலும் எல்லா வீட்டிலும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அது ஆணாலா, பெண்ணாலா, அப்பாவாலா, பிள்ளையாலா கண்ணிக்கவே முடியாது. எப்போ முடியும்னு தெரியாது. அப்போ இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குமா என்றால், இந்திய ஞானம் சொல்லுகிறது, இப்படி வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதும், சச்சரவு கொள்வதும், மகிழ்ச்சியாக இருப்பதும், பிரிவு கொள்வதும் எல்லாமும் சேர்ந்துதான் வாழ்க்கையை இயக்குகிறது. இந்த வாழ்க்கையை இயக்குவதற்கு சண்டையும் சச்சரவும் பூசலும் அன்பும் எல்லாமும் தேவைதான் சொல்லுது. இந்திய குடும்பங்கள் அமைதியாக இதை தன் பக்கத்திலே தானே பார்த்து தானே செய்து போயிரு. நான் கரிசல் மண்ணிலிருந்து உருவாகி வந்தவன். என் மண்ணில் நான் சிறுவயதில் பார்த்த ஒரு காட்சியை சண்முக சுந்தரம் எழுதியிருக்கிறார். அது எனக்கு அதை படிக்கும் போது, வேறு வேறு நிலத்தில் வாழ்ந்தாலும் எழுத்தாளன் ஒரே காட்சியை தானே பார்க்கிறான்றது. அது என்ன அப்படின்னா, கிராமத்தில் பெண்கள் பருத்தி எடுக்கக்கூடிய காட்சி. இன்று எத்தனை பேர் அதை பார்த்திருப்பாங்கன்னு தெரியாது. அதிலும் நீங்கள் நகரத்தில் பிறந்து நகரத்தில் வாழ்ந்திருந்தீர்கள் என்றால், கிராமத்தில் பெண்கள் ஒன்று சேர்ந்து பருத்தி எடுக்க போகிறதும், குனிந்து பருத்தி பொறுக்குவதும், நிமிர்ந்து பார்க்கும்போது அடிவானம் வரை தெரியக்கூடிய அந்த வானமும், பெரிய நெற்றியின் மீது நிற்கக்கூடிய சூரியனும், அந்த வெயிலுக்கு ஊடாகவே அவர்கள் மாசையாக பேசிக்கொண்டே கடின உழைப்பு தான். ஆனாலும் அவர்கள் அந்த பருத்தியை பறிக்கிறார்கள் இல்லையா, பறித்து 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 அந்த பருத்தி எடுக்கிற அந்த காட்சியை என் பாலியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை சண்முக சுந்தரம் ரொம்ப 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 அழகாக அப்படியே எழுதுகிறார். எழுதும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் ஒரு இசையோடு நடனமாடுவது போலவே அவர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த காட்சி இல்லை,
அந்த மனிதர்கள் இல்லை, அந்த உடை இல்லை, அந்த பருத்தி இல்லை, எல்லாம் தாண்டி எல்லாமும் தயாராக வருகிற ஒரு காலத்தில் நம்ம வந்துகிட்டே இருக்கோம். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு சென்றிருந்த போது அவருடைய குழந்தையிடம் கேட்டேன், பால் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு. அந்த பையன் சொன்னான், பாக்கெட்லேருந்து வருது அங்கிள் அப்படின்னு. ஒரு பால் எங்கிருந்து வருகிறது என்று கூட பசுவை காணாத சிறுவர்களாக இருக்கிறார்களே என்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. அரிசி எங்கே விளைகிறது என்று தெரியாது. உங்கள் உணவு தட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் அது விளைவிடத்தில் பாதிக்கு மேல் பார்த்ததே கிடையாது. சாப்பிடுகிற சோறின் பெயரே தெரியாமல் உனக்கு என்ன அறிவியலினுடைய விஞ்ஞானம், உனக்கு எதுக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றின ஆராய்ச்சி? குறைஞ்சபட்சம் குனிந்து சாப்பிடுகிற அரிசி எங்கே விளைந்தது, யாருடைய கைகள்? நீங்கள் உண்ணுகிற அந்த பழம் எந்த தோட்டத்தில் இருந்து வந்த பழம்? எங்கள் ஊர்ல எல்லாம் ஏதாவது ஒரு பழத்தை கொடுத்தா கடிச்ச உடனே சொல்லிடுவாங்க, யார் வீட்டு கொய்யா, எந்த ஊர் மாம்பழம், எந்த ஊர் கரும்பு என்று அந்த கரும்பை வைத்து பழத்தை வைத்து உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாமும் சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருள், சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஒரு தலைமுறைக்கு நாம் மண்ணிலிருந்து, மண்ணின் வாழ்க்கையிலிருந்து, அந்த மண் உருவாக்கிய வாழ்வினுடைய அபூர்வமான சித்திரங்கள் இருந்து அவர்களை துண்டிச்சிட்டோம். இப்ப யாராவது ஒருவர் படித்தார் என்றால் இந்த பருத்தி எடுக்கிற காட்சியெல்லாம் என்னை போல சந்தோஷம் அடைய மாட்டார். அவரை வசிப்பதற்கு அந்த காட்சியே இல்லை. ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு இருக்கு, ஆப்பிரிக்காவில் இப்படி காட்சிகள் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் கூட இதே போல பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய கருப்பின மக்கள் அதை எழுதியிருக்கிறாங்க. நம் மண்ணே கரிசல் மண்ணும் அந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பருத்தியும் தான் வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்குன்னா, அது ஒரு படைப்பில் எழுதப்படும் போது, இவ்வளவு அழகாக எழுதப்படும் போது அதை நாம் தானே கொண்டாடணும். இந்த மண்ணுக்கு பருத்தி மட்டும் சிறப்பல்ல, இந்த மண்ணினுடைய சிறப்பில் மிக முக்கியமானது காங்கேயம் காளைகள். என் சிறு வயதில் நான் பார்த்திருக்கிறேன். இங்கே இருந்து ஒரு மாடை கொண்டு வந்தார்கள் என்றால், ஒரு விவசாயி வீட்டில் ஒரு காங்கேயம் காளை நிற்கிறது என்றால் ஊரே வேடிக்கை பார்க்கும். அவர் உண்மையில் பெருமிதத்தோடு அந்த காளையை காட்டுவார், இந்த காளை எங்களை தவிர யார்ட்டையும் கிடையாது என்று. அதேதான் காங்கேயம் பசுவிற்கும். இந்த பசு தரக்கூடிய பாலினுடைய சுவை இன்னொரு பசுவுக்கு கிடையாது. அப்படி என்றால் நாட்டு இனத்தை சேர்ந்த மாடுகள், நாட்டு இனத்தை சேர்ந்த காளைகள், பசுக்கள், யானை என்று இந்த கொங்கு மண்டலத்தினுடைய எல்லா சிறப்புகளும் இன்னொரு தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லித்தரக்கூடிய அறிவியலின் வழியாக அல்ல, அனுபவத்தின் வழியாக. அந்த அனுபவம் யாரிடம் வரும்? உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த அனுபவம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை படிப்பதால் தான் வரும். அந்த மனிதர் வேறு யாருமே அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி தான் அந்த மனிதர்கள். அவர்களிடம் பிள்ளைகளை விட்டால் அவர்கள் இதையெல்லாம் தானே சொல்லி கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு உங்களுடைய கணிப்பொறியை இயக்க தெரியாது, ஐபேடை இயக்க தெரியாது, ஐபோனை இயக்க தெரியாது, ஆனால் மனித மனதை இயக்க தெரியும். நிலாவில் கால் வைப்பது அல்ல அதிசயம், உங்களை பிடிக்காதவருடைய மனதில் கால் வைப்பது தான் அதிசயம். அப்படின்னா உங்களை பிடிக்காதவருடைய மனதுக்குள் எப்படி செல்வது என்பதை முதியவர்கள் கற்றுத்தந்துடுவாங்க, அதுவும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்துடுவார்கள். தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் உலகத்தில் அதிக பேர் எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க, பெற்றோர்களால் அல்ல. அப்படின்னா பெற்றோர்களுக்கு வளர்க்க தெரியவில்லையா என்றால் இல்லை, பெற்றோர்களிடம் வளர்ப்பில் ஒரு கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்பு வேண்டிய இடத்தில் தாத்தாவிடம் அன்புதான் இருக்குமே தவிர கண்டிப்பு இருக்காது. பாட்டி அன்பு மட்டுமல்ல, அன்போடு சேர்ந்து விருப்பமான உணவையும் விருப்பமான பிள்ளைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதிலும் பாட்டி தரக்கூடிய ஈடுபாடு இருக்கு இல்லையா, அதுதான் பாட்டியை வாழ்நாளெல்லாம் அவங்களுடைய அழகை ஆராதிக்க வைக்கிறது. அப்போ நாம் வாழ்க்கையை புத்தகங்களை விட்டும் துண்டிச்சிட்டோம். புத்தகங்களை விட உயர்வான வீட்டில் இருக்கக்கூடிய மகத்தான முதியோர்களை விட்டும் துண்டிச்சிட்டோம்னா நாம் தொடர்ந்து இவர்களை அகற்றி கொண்டே இருக்கிறோம், விலக்கி கொண்டே இருக்கிறோம். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம் வாழ்க்கையில் வெறும் எந்திரங்களை போல மாற்றிட்டே இருக்கோம். ரொனால்டு டங்கன் என்று காந்திக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் யார் என்றால் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்தவர், ஒரு சுரங்க தொழிலாளி. அவர் இங்கிலாந்தில் சுரங்கத்தினுடைய தொழிலாளியாக இருந்தார். அந்த தொழிலாளி, சுரங்க தொழிலாளர்கள் போராட்டம் செய்தார்கள் லண்டன்ல, ரொனால்டோங்கிற இடத்துல. அந்த போராட்டத்தின் போது இவர் போய் அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார். சுரங்கத்திற்குள் 30 தொழிலாளர்கள் உட்கார்ந்துட்டு, கூலி உயர்வு தராவிட்டால், எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றால் நாங்கள் சுரங்கத்தை விட்டே வெளிவர மாட்டோம்னு போராடினாங்க. இவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார், நீங்கள் சாத்தியமாக போராடினால் வெல்லலாம், இல்லாவிட்டால் உங்களை முதலாளிகள் அடித்து துன்புறுத்தி சுரங்கத்தை விட்டு வெளியேறி உங்கள் மீது புகார் அளித்து உங்களை காவல்துறையில் கைது செய்திருவாங்க, அதனால் நீங்கள் சாத்தியமாக போராடுங்கன்னு கடிதம் கொடுத்தார். ஆனால் அப்படி நடக்கலை. அந்த போராட்டம் வன்முறையானது. அந்த போராட்டத்தின் முடிவு தோல்வியாக இருந்தது. ஆனால் இந்த ரொனால்டு டங்கனுக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த சாத்வீக வழியை கடைபிடிப்பதில் என்ன மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அமைதியாக அகிம்சையினுடைய பாதையில் போகலாமே, பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாமே என்பதற்காக தன் எண்ணங்களை எல்லாம் ஒரு சின்ன வெளியீடாக எழுதி வெளியிட்டார். யாருமே வாங்கல.
ஆனால் அந்த வெளியீட்டில் ஒரு வெளியீட்டை அவர் காந்திக்கு அனுப்பி வைத்தார். காந்தி படித்ததோடு இல்லாமல் அந்த ரொனால்ட் டங்கனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்வான எண்ணங்கள், நான் இதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் விரும்பினால் வார்தாவுக்கு வாருங்கள், நாம் இதை பற்றி பேசுவோம் என்று கடிதம் எழுதினார். அவருக்கு ஆச்சரியம், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஏதோ ஒரு இங்கிலாந்தினுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்க தொழிலாளி எழுதிய சிறு நூலுக்கு மதிப்பளித்து வர வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு போகிறேங்கிறார். பணம் இல்லை. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பணம் திரட்டி அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நான் வாரதாவுக்கு வர்றேன் அப்படின்னு. வாங்க, ஆனால் எந்த வசதிகளையும் எதிர்பார்க்காதீர்கள்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் வாரதாவுக்கு வருகிறார். வந்து இறங்கினால் அங்கே எந்த வசதியும் கிடையாது. அந்த ஊருக்கு போவதற்கே கூட, இவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு போகிற இடத்திற்கே கூட வாகன வசதி கிடையாது, நடந்துதான் போக வேண்டும். குண்டும் குழுயுமான சாலை, வெறும் பாலைவனம் போன்ற இடம். என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னப்போ ஒரு மாட்டு வண்டிக்காரன் அவரை வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு போகிறான். அந்த வண்டியே சீரில்லாமல் போகிறது. இந்த இடத்தில் இந்த காந்தி என்ன செய்துட்டு இருக்காரு? இவருக்கு எதுக்கு இந்த இடத்துல போய் தங்கியிருக்கணும்? இவர் பாரட்லா படித்தவர், ஆப்பிரிக்காவில் இருந்தவர், லண்டனில் சட்டம் படித்தவர், இந்தியாவினுடைய உயரிய வக்கீல்களில் ஒருவர். அவர் ஏன் இப்படி ஒரு ஆள் இல்லாத இடத்தில் இருக்கிறார் அப்படின்ட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த வண்டிக்காரன் சொல்கிறான், நீங்கள் யாரை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு. காந்தி ஆசிரமம் வைத்திருப்பாரு, அந்த வர்றாரு பாருங்க அவர் தான் அப்படின்னா, எதிரே ஒருவர் வந்து தலையில் ஒரு துணியை போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறார். இவர் தான் காந்தி என்று அவன் பார்த்ததே இல்லை, இப்போதான் பார்க்குறான். வண்டியை விட்டு இறங்கி அவரிடம், நீங்கள் தான் காந்தியான்னா, காந்தி சொல்கிறார், உங்களை வரவேற்பதற்காக 4 மைல் நடந்து வந்தேன், முன்னாடியே பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அப்படின்னு. இவனுக்கு ஆச்சரியம், தன்னை வரவேற்பதற்கு காந்தியே வந்துட்டாரேன்னு சொல்லி காந்திகிட்ட வந்து வண்டியில் ஏறிக்கோங்க போவான்னா, இல்லை உங்களை நடந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், வண்டியெல்லாம் வேண்டாம், வாங்க நடப்போம் அப்படின்னு. நடக்க ஆரம்பித்ததோடு முதல் அடி வைப்பதற்குள் அவர் சொல்லுகிறார், போராட்டத்தில் அகிம்சை தான் வழி என்று முடிவு செய்து கொண்டு விட்டால் அதற்கப்புறம் போராட்டம் தானே வெற்றியை நோக்கி நகரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறு நிமிடம் பேச ஆரம்பிக்கிறார். ரொனால்ட் டங்கன் எழுதுகிறார், என்னை யார் என்று தெரியாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் சாத்வீக வழியில் ஒருவன் போராட விரும்பினால் அவனை காந்தி உடனே கைகுலுக்கி விடுவார் என்பதை அன்றைக்கு பார்த்தேன். அவரோடு நடந்து போனேன். நடந்து போனால் அங்கே ஒரு ஆசிரமம், சின்ன மண் குடிசை, எந்த வசதிகளும் கிடையாது. அதில் என்னை தங்க சொல்லிட்டு அவர் சொன்னார், எங்கள் நடைமுறையை உங்களுக்கு பின்பற்றுவதற்கு சில நாட்கள் ஆகலாம், இங்கு ஒரே ஒரு விஷயம்தான் கராராக கடைபிடிக்கப்படும். என்ன அப்படின்னா, நேரம் தவறாமை தான் கராராக கடைபிடிக்கப்படும் சொல்லிட்டு காந்தி சொல்கிறார், நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, கையில் வாட்ச் இருக்கும், மணி என்னன்னு கேட்டால் தோராயமாக மணி சொல்லுவாங்க, துல்லியமாக மணி சொல்வதற்காக தான் தம்பி அந்த வாட்சு. இப்போ மணி என்ன அப்படின்னா 4:30 இருக்கும் அப்படிம்பாங்க, ஆனால் 4:20 தான் ஆகிருக்கும். 4:20 என்று துல்லியமாக சொல்லலாமே, சொல்ல மாட்டான். இந்தியர்கள் யாருக்கும் கடிகாரத்தை பயன்படுத்த தெரியாது. நாங்கள் கடிகாரத்தை அல்ல, காலத்தை மனதிலேயே வைத்திருக்கக்கூடியவர்கள். கராராக அந்தந்த நேரத்தில் பயன்படும். காலை 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், பஜனையில் கலந்துக்கிடணும், எல்லா பணிகளையும் அவரவர்களே செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லி காட்டுகிறார். 2 நாட்களில் அந்த ரொனால்டு டங்கனுக்கு தெரிகிறது இவர்கள் ஒரு மாற்றத்தை மண்ணிலிருந்து உருவாக்குகிறார்கள் என்று. அவர் பக்கத்து கிராமத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது காந்தி சொல்லுகிறார், இந்த கிராமத்தை பாருங்க, இந்த கிராமத்தில் எதுவுமே இல்லாமல் மக்கள் வாழ்றாங்க, 100-200 வருடங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறார். தாஜ்மஹாலை பார்த்த வெள்ளையர்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி எதுவும் தெரியாது. இதுதான் இந்தியா. தாஜ்மஹால் இந்தியாவினுடைய புற தோற்றம் தான். உண்மையான இந்தியா என்பது இந்த கிராமத்தில் தான் இருக்கிறது பாருங்க. அவன் பார்க்கிறான். கிராமத்தில் அந்த ஊரினுடைய வெளிப்புறத்தில் அவ்வளத்துலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் வரிசையாக. காந்தி பார்க்கிறார். அவர்கள் காந்தி நின்று இவர்கள் மலம் கழிப்பதை பார்ப்பதை பற்றி கவலையே இல்லை. அவர்களாக மலம் கழித்து விட்டு எழுந்து நடந்து போயிடுறாங்க. இந்த இவன் சொல்கிறான், காந்தி இப்படியெல்லாம் செய்வது தவறு என்று அவர்களுக்கு நாம் போய் அறிவுரை சொல்லலாமா? இப்படி பொது இடத்தில் மல ஜலம் கழித்தால் அது வந்து தொற்று நோயை உண்டாக்கிவிடும் என்று பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான். காந்தி சொல்லுகிறார், அது எல்லாம் தவறான வழியில். என்ன செய்ய வேண்டும் என்று, அந்த மலத்தை நாம் அகற்றுவோம் வாருங்கள் என்று குனிந்து அவர் அகற்றினார் அப்படின்னு எழுதுகிறார். எழுதியதோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லாதே செய். இவர்களை பகுத்தறிவு உண்டாக்கி இவர்களை பொது இடத்துக்கு அனுப்பி கழிப்பறை கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களை ஒழுக்க பார்க்குவது எல்லாம் கடைசி வேலை. முதல் வேலை, அவர்களுடைய மலத்தை நீங்கள் அகற்றுவீர்கள் என்றால் உங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள், உங்களை மதிப்பார்கள், உங்கள் செயலுக்கு உறுதுணை செய்வார்கள் என்று. ரொனால்ட் டங்கன் எழுதுகிறார்,
உலகில் எந்த தலைவனும் இப்படி ஒரு பணியை செய்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். ஏன் காந்தி ஒரு பணத்தாளில் இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் சிலையாக இருக்கிறார் என்றால் அவர் சொல்லவில்லை, செய்தார். அதுவும் என்ன செய்தார் என்றால் கடைகோடி மனிதனுடைய துயரத்திற்கு என்ன மீட்பு உண்டோ அதை செய்தார். இப்படி செய்ததோடு அவர் என்ன செய்தார் என்றால் இந்த ரொனால்ட் டங்கனை அழைத்து நூற்க கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து நூல் நூறுங்கள், கதர் உடையை உடுத்துங்கள், கதர் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள், எளிய உணவுகளை மேற்கொள்ளுங்கள் என்று. டங்கன் சொல்றாரு, ஒரு அரசியல் தலைவரோ அல்லது பொதுவாக இது போன்ற மாற்றத்தை விரும்புவரோ சமூகத்திடம் பேசுவார்கள், அரசிடம் பேசுவார்கள், மாற்றங்களை உருவாக்குவார்கள். தனி மனிதனை மாற்றுவது, தனி மனிதனை சுய ஒழுக்கம் உள்ளவனாக, வாய்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, எளிமையானவனாக, அகிம்சையை பின்பற்றுவனாக மாற்றுவது என்ற ஒரு மகத்தான புரட்சியை காந்தி ஏற்படுத்தினார் என்றால் இந்தியா என்றும் உயர்வாக வாழும் என்பதற்கு காந்தி அடையாளம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இதை ஆங்கிலத்திலே எழுதி ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார். ரொனால்ட் டங்கனுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும். அதன் முன்னுரையில் இது எல்லாமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவர் ஒரு பகுதியை சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்துக்கு சிறப்பு. என்ன என்றால், காந்தி இப்படி ஒரு கடைகோடி மனிதனம் பேசியதை போல லில்லித்தோ பிரபு என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய ஆளுநரோடு எப்படி பேசினார் என்ற கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். ஒரு ஆளுநருக்கு, இந்தியாவை ஆளக்கூடிய பிரிட்டிஷ் கவர்னருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் காந்தி. ஒரு கவர்னருக்கு கடிதம் எழுதினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கவர்னரை உயர்வாக பாராட்டி உயர்வாக மகிழ்ந்து தானே எழுதுவீங்க. அப்படி அல்ல. இவர் பிரிட்டிஷ் கவர்னருக்கு எழுதிய கடிதத்தில் நேரடியாக முகத்துக்கு எதிராக சொல்வது போல அவரை குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் எங்கோ வானத்திலிருந்து பிறந்து வந்து விட்டவர்களைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் நினைத்தோ, உங்களுக்கு எங்களை ஆளுகிறோம் என்ற குறைந்தபட்ச குற்ற உணர்வு கூட இல்லை. இது உங்கள் தேசமும் அல்ல, உங்கள் மக்களும் அல்ல. இந்த அதிகாரம் செலுத்துவதோடு அதை சட்டப்பூர்வமாக வேலை செய்கிறீர்கள். நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம், நாங்கள் உரிமை குரல் எழுப்பும் போது அடங்கி அதை எழுப்புகிறோம் என்பதை மறக்காதீர்கள்னு எழுதுகிறார். ஆனால் வெள்ளைக்காரர்களிடம் ஒரு நியதி உண்டு, எதிராளியினுடைய குரலை கூட கேட்பார்கள் என்பார்கள். அதை பிரிட்டிஷ்காரன் ரொம்ப உயர்வாகவே சொல்லுவான். இதிலும் கூட லில்லித்தோ பிரபு சொல்லுகிறார், எனக்கு புரியும், நான் என் பதவியின் பொருட்டுத்தான் அப்படி நடந்து கொள்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில் அல்ல. அப்படின்னா ஒரு இந்தியாவை ஆண்ட கவர்னருக்கு எழுதுகிற கடிதத்திலும் காந்தி காந்தியாக இருந்தார், கடைகோடி மனிதனிடமும் காந்தி காந்தியாக இருந்தார் என்றால் அந்த காந்தி இயக்கத்திற்கு பெரிய பெரிய அளவுக்கு உதவி செய்த மனிதர்களும் வழிகாட்டிகளும் குமரப்பாவை போன்றவர்களும் திருச்செங்கோடு ஆசிரமத்தை போன்ற இடங்களும் இருந்தது இந்த மண்டலம். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு, அந்த போராட்ட வரலாறு தொடர்ந்த பேருண்மைகள் எல்லாமும் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கத்தான் படவில்லை. நாம் கொஞ்சம் வாசித்தால், தெரிந்து கொண்டால், நம் மண்ணை, நம் மக்களை, நம் மகத்தான தலைவர்களை, வாழ்க்கையை, இன்றைய நேற்றை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வதோடு என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்து நாம் என்ன செய்யலாம், எதை நோக்கி செய்யலாம் என்பது இருக்கும். நிறைய நேரங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், புத்தக கண்காட்சி என்பதோ அல்லது இதுபோல புத்தகங்களை பார்வையிடுவது என்பதோ வெறும் வணிக சந்தை அல்ல. இதன் பின்னால் ஆயிரம் எண்ணங்கள், ஆயிரம் கனவுகள் இருக்கு. நீங்கள் காண தவறிய கனவை உங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் உள்ளே செல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை படியுங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் நான் எப்போதும் என் முன்னோடிகளை, அவர்களுடைய மகத்தான படைப்புகளை வணங்குவேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம், நன்றி.